அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நாளையும் நம்மளுடைய பிதாவாகிய தேவன் காண செய்து, இந்த ஒரு நேரத்திலும் அவருடைய சத்தியங்களை நம்மளுக்கு கொடுக்க இருக்கிறார். அதுக்கு அவருடைய குமாரர் மூலியமாக நாம் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கொண்டு இன்றைய பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். பாடத்தோட தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, வாட் ஷால் ஐ ரெண்டர் அன்டு தி லார்ட். தமிழில் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கர்த்தருக்கு நான் என்ன செலுத்துவேன் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழாக ஒரு பாடத்தை பார்க்க இருக்கிறோம். பாடம் எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா, ஹெரால்டு மேகசினு, இயர் வந்து பார்த்தீங்கன்னா 1995. ஓகேங்களா, அதுலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு பாடம் தான் இது. ஆதார வசனத்தை வாசித்து நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம். 116ஆம் சங்கீதம் 12லேருந்து 14ஆம் வசனம் வரை. சங்கீதம் அதிகாரம் 116 வசனங்கள் 12 முதல் 14 வரை. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். இந்த வசனங்களை இதுக்கு முன்னாடி எங்கேயா படிச்சு நம்மளுக்கு ஞாபகம் இருக்குங்களா? ஒருத்தர் சொல்லிட்டாரு. நம்ம பிரதர்ஸ் ஒரு 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி இங்கே வந்து படிப்பாங்க. ஞாபகம் இருக்குங்களா? பிரதர்ஸ்க்கு தான் ஞாபகம் இருக்கணும், ஏன்னா அவங்க தான் படிப்பாங்க. சொல்ல மாட்டேங்கிறாங்க. கரெக்ட். காலை தியானம் வியாழக்கிழமை வருது. அதாவது போன வாரம் படிச்சிருப்போம். ஓகேங்களா, ஆனால் இந்த வாரம் நம்மளுக்கு ஞாபகம் இல்லை. ஓகேங்களா, ஸோ என்ன அப்படின்னா, அந்த ஒரு வசனத்தை தான் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு படத்தில் நம்மளுடைய சகோதரர் கொடுத்துருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன் அப்படின்ற ஒரு வசனத்தை எடுத்து அதனுடைய விளக்கத்தை தான் என்னன்னா நம்மளுடைய பிரதர் வந்து இந்த ஒரு பாடத்தில் கொடுத்துருக்கிறார். ஸோ இதில் ஒரு வசனமாக நம்ம போகலாம். என்ன அப்படின்னா, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். உபகாரங்கள்னா ஆமாம், தேவன் நம்மளுக்காக என்னென்னலாம் நன்மைகள், உதவிகள், ஃபேவர்ஸ் நம்மளுக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்கிறாரோ அதெல்லாம் குறித்து அங்கே சொல்கிறார். ஏன்னா ஒருத்தருக்கும் அது மாறும். கரெக்டுங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஃபேவர்ஸ் என்ன பண்ணியிருப்பாருங்க, தேவன் அங்கே செஞ்சிருப்பாரு. ஸோ எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கேள்வியை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கே வந்து கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். கேட்டுட்டு அடுத்தது இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு, அப்படின்னா என்னங்க, இரட்சிப்பின் பாத்திரம்னு ஒன்று இருக்கான். ஓகேங்களா, அதை நம்ம என்ன பண்ணிக்கணுமா, எடுத்துக்கிட்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை, என்ன பொருத்தனை செஞ்சுருக்கோம்? ஓகே, ஞானஸ்தானம், அது ஒரு பொருத்தனை. வேற ஏதாவது பொருத்தனை செஞ்சுருக்கோமா? என்ன பிரதர்? இது சத்தமாக சொன்னீங்கன்னா அதுதான் பேப்டிசம் அப்போ நம்ம அதுதான் சொல்லியிருப்போம். கரெக்டுங்களா? உங்களுடைய சித்தம் செய்ய வருகிறேன் அப்படின்னு ஒரு பொருத்தனை செஞ்சுருப்போம். வேற ஏதாவது பண்ணியிருக்கோமா? என்ன சிஸ்டர்? சத்தியத்தை எல்லாருக்கும் போய் வெளிப்படுத்தணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி என்னென்ன பொருத்தனையெல்லாம் பண்ணலான்னு கூட பிரதர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா எழுதியிருக்காரு. அதை கூட பின்னாடி பார்க்கலாம். ஏன்னா இங்கே பொருத்தனை இல்லை, பொருத்தனைகளை. ஓகேங்களா, ஸோ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணுமா, அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா அங்கே எழுதியிருக்கிறாரு. இந்த ஒரு வசனங்களை யார் எழுதுனது? தாவீது ராஜா எழுதுனதா தான் வந்து சொல்லப்படுது. ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, கர்த்தர் நம்மளுக்கு நிறைய என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நிறைய ஃபேவர்ஸ், ஓகேங்களா, உபகாரங்கள், நன்மைகள், நிறைய விஷயங்களை நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காராம், செஞ்சிருக்கிறாராம். அன்பு, கிருபை, கருணை, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒருத்தருக்கும் ஒரு விதமாக மாறும். ஓகேங்களா, ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வாங்கிட்டு திருப்பி நம்ம என்ன செய்கிறோம் தேவனுக்குன்னு, அதுதான் அங்கே வந்து ஒரு கேள்வியாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கை ஃபுல்லாக கிடையாது, அணுதினமும் நம்மளுக்கு தேவன் ஃபேவர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அணுதினமும் திருப்பி நம்ம தேவனுக்கு என்னத்தை செலுத்துகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அதுதான் சொல்கிறேன், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும்
அவருக்கு பதிலுக்கு நான் என்ன செலுத்த போறேன் அப்படின்றதுக்கு யார் ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறாருன்னா, இந்த வசனங்களை எழுதின தாவீது ராஜாவே என்ன பண்றாருன்னா, பிரதர் அங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறாரு. தாவீது ராஜா என்ன பண்ணுவாராம், அவருடைய கஷ்ட காலங்கள்ல, ஓகேங்களா, அவருடைய வாழ்க்கை நம்மளுக்கு நல்லாவே தெரியும், ஓகேங்களா, நம்ம எல்லாருமே மோஸ்ட்லி படிச்சிருப்போம். அவர் சின்ன வயசுலேருந்து ஆடு மேய்ச்சதுலேருந்து எவ்வளோ கஷ்டங்கள், கரெக்டுங்களா, அவருடைய பாடுகள், அவர் அந்த ஆடை மேய்க்கும் போது அவர் என்னென்னலாம் கஷ்டப்பட்டிருக்காரு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் கோலியாத் இன்சிடென்ட் நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்னங்க, அவர் ராஜாவாகும் போது சவுல்கிட்ட எப்படி ஓடிக்கிட்டே இருந்தாருன்னு நல்லாவே தெரியும், கரெக்டுங்களா. ஊர் ஊரா காடு காடா ஓடி போய் மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தார், எவ்வளோ பாடுகள் கஷ்டங்கள். அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ராஜா ஆனதுக்கு அப்புறமும் நிறைய கஷ்டம் பாடு, பையன் மூலியமாக அப்சலோம் மூலியமாகவே என்ன ஆச்சுங்க, நிறைய கஷ்டங்கள். பார்த்தீங்கன்னா வனவாசம் மாரி தனியாக போனார், ராஜா பதவியிலேருந்து கீழே இறங்கினார். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுதான் சொல்ற, தாவீது ராஜா ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு அவருடைய வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டங்கள் இருந்தது. அவருடைய தாழ்மையான ஒரு நிலைமையிலையும் சரி, ஒரு நம்பிக்கையே இல்லாத ஒரு சூழ்நிலையிலையும் சரி, தாவீது ராஜா அங்க வந்து என்ன பண்ணாரு அப்படின்றத தான் என்ன பண்றாருன்னா இங்க வந்து நம்மளுக்கு சொல்றாரு, ஓகேங்களா. ஸோ அவர் வந்து என்னத்தை திருப்பி செஞ்சாரு அப்படின்றத தான் இங்க வந்து பார்க்குறாரு. ஸோ நம்மள்கிட்ட வருவோம் அதே மாதிரி. இப்போ நம்மளுக்கும் என்ன இருக்குங்க, அனுதினமும் நிறைய கஷ்டங்கள் இருக்கும், ஓகேங்களா. நிறைய ஏதாவது பாவம் செஞ்சுருவோம். ஸோ அந்த ஒரு பாவத்திலேருந்து வெளியே வர்றதுக்கு நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க. ஆமாம், ரொம்ப கஷ்டப்படுவோம், இல்லை ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில் போய் மாட்டிக்குவோம். ஸோ அதுலேருந்து எப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்தமாரி என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நிறைய கஷ்டங்கள் நம்மளுக்கும் இருக்கும். ஸோ இப்போ எப்படி தாவீது ராஜா வந்தாரோ அதே போல் நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுதான் சொல்ல, தேவன் நம்மளை என்ன பண்ணியிருக்காராம், இவ்வளோ கஷ்டங்கள் இவ்வளோ பாடுகள், ஒரு பாவ சந்ததியில் பிறந்து வளர்ந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாராம், இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு வழி இருக்கான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா யாராவது நோய்வாய்ப்பட்டு இருந்தாங்க அப்படின்னா அங்கே ஒரு தைலம் ஒன்று இருக்கும், ஞாபகம் இருக்குங்களா, கீலியாத்தின் தைலம், பிசின் தைலம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த தைலத்தை போட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஒரு நோயை இல்லைன்னா அவங்க குணமாக்கணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா அதெல்லாம் போட்டு என்ன பண்ணுவாங்க, குணமாக்குவாங்க, ஓகேங்களா. ஸோ அதே போல தான் தேவன் என்ன பண்ணுறாரா, நம்ம இந்த மாதிரி ஒரு நோய்வாய்ப்பட்டு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது நம்மளை என்ன பண்ணுறாராம், இதேமாரி ஒரு பிசின் தைலம் போட்டு நம்மளையும் மீட்டு வெளியே எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்படின்னா நம்ம என்ன ஒரு சூழ்நிலையில் இருக்கோம் அப்படின்னா, ஆதாமுடைய அந்த ஒரு மரணம், ஓகேங்களா, அதனால வந்த பாவம், அதனால நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அனுதினமும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கிறாராம், ஒரு விடுதலையை அங்கே நம்மளுக்கு கொடுக்குறாராம். அது என்ன ஒரு தைலத்தை போட்டு இந்த ஒரு விடுதலையை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, வசனம் வாசிச்செல்லாம் பாருங்க. எரேமியா இதில் ஸ்லைடில் இல்லை சிஸ்டர், எரேமியா 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், ஓகேங்களா. இது வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு எந்த ஒரு தைலம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வாசிச்சிடலாம். எரேமியா 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எரேமியா 8ஆம் அதிகாரம் வசனம் 22. கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்னை ஏன் என்னை ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமற் போனாள். ஓகேங்களா. அங்க வந்து இஸ்ரேல் மத்தியில் என்ன இருந்தது அப்படின்னா, அந்த ஒரு கீலியாத்தின் பிசின் தைலம் ஒன்று இருந்தது. அதை போட்டு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அங்க நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவங்கள இல்லை ரொம்ப பலவீனமா இருக்கிறவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒரு தைலத்தை போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா மீட் எடுத்துட்டு வருவாங்க. ஸோ அதே போல நம்மளுக்கு என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அப்படின்னா, யாருங்க அந்த கீலியாத்தின் பிசின் தைலமே, நம்மளுக்கு நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஸோ அவருடைய ரத்தத்தையே கொடுத்து நம்மளை வந்து என்ன பண்றாராம், அங்க மீட்டு அங்க எடுத்துட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்தது என்ன பண்றாராம், இந்த ஒரு ஆதாமின் பாவத்திலேருந்து நம்மளை மீட்டு எடுத்துட்டு வந்துட்டார். அடுத்தது என்ன பண்றாரா, நம்மளை நீதிமான் ஆக்குறார், கரெக்டுங்களா. ஜஸ்டிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. உள்ள சத்தியம் கேட்டு உள்ள வரும்போதே இயேசு கிறிஸ்து யாருன்னு அறிஞ்சு அவருடைய ஈடுபலியை விசுவாசிக்கும் போதே நம்மளை எப்படி பார்க்கறாருங்க, நீதிமான்களா பார்க்கறாரு. ஆக்சுவலா நம்ம நீதிமான்கள்லாம் கிடையாது. ஆனா தேவனுடைய பார்வையில யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ அறிஞ்சு அவருடைய ஈடுபலியை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களை எப்படி பார்க்கறாருங்க, நீதிமான் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு பார்க்கறாரு. ஓகேனா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்மளை என்ன பண்ணிக்கிட்டே வர்றாருங்க, அடுத்தடுத்த நிலைமைக்கு நம்மளை அங்க கூட்டிக்கிட்டே வர்றாரு. அடுத்தது என்ன பண்றாராம், நம்மளை அவருடைய பிள்ளைகளாகவே என்ன பண்றாராம் பாவிக்கிறாராம், கரெக்டுங்களா. உள்ள பேப்டிசம் எடுத்துட்டு நம்ம உள்ள வரும்போது யாரோட பிள்ளைகள் ஆயிடுறோம்,
சர்வ வல்லமை உள்ள ஒன்றான மெய் தேவனுடைய பிள்ளைகளா நம்மள பாவிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இஸ்ரேல் ஜனங்களுக்கு கூட இந்த ஒரு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு என்ன பேருங்க? பிள்ளைகள் இல்லை, அவங்க வேலைக்காரர், சர்வன்ஸ் ஆஃப் தி ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அப்படின்வாங்க. கரெக்டுங்களா? அவங்க என்னவா இருக்கிறாங்கன்னா வேலைக்காரர். மோசே கூட என்னவா தான் இருந்தார்? வேலைக்காரராக தான் இருந்தார். ஆனால் நம்மளுக்கு வீட்டோட சொந்தக்காரவங்க, அப்பா பிள்ளை. கரெக்டுங்களா? ஸோ அந்த ஒரு உறவை அங்கே கொடுக்குறாரு. பார்த்தீங்கன்னா நம்ம சார்ட் ஆஃப் த ஏஜஸில் பார்த்தீங்கன்னா கீழே 6 பிளேனில் இருப்போம். நம்மளை இப்போ எங்கே எடுத்துகிட்டு வந்துட்டாருங்க? என் பிளேனு, நீதிமான் அப்படின்ற ஒரு நிலைமை. ஓகேங்களா? அப்போ இது எல்லாத்தையும் நம்ம உணர்றோமா? ஏன்னா எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு நிலைமையில இருந்தோம், ஆனால் நம்மளை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த ஒரு உலகத்துலேருந்து நம்மளை பிரித்து தனியாக எடுத்துட்டு வந்துட்டு இப்போ எந்த ஒரு கண்டிஷனில் நம்மளை வச்சிருக்கிறாரு. அடுத்தது என்ன ஒரு விஷயம் கொடுக்குறாராம், இந்த ஒரு ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒரே ஓனரு நம்மளுடைய பிதாவாகிய தேவன், யூனிவர்ஸுக்கு. ஓகேங்களா? அந்த ஓனர் என்ன பண்ணுறாராம், நம்மளை கூட்டிகிட்டு போய் பக்கத்துலேயே உட்கார வைக்கிறாராம். கரெக்டுங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஒரு ஆதாமோடைய மரணத்துலேருந்து வெளியே கூட்டிகிட்டு வர்றாரு, சத்தியத்தை கொடுக்குறாரு, நீதிமானாக்குறாரு, அவருடைய பிள்ளைகளாக பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அடுத்தது இந்த கோர்ஸை நம்ம கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடி முடித்தோன்னா எங்கே கூட்டிகிட்டு போகிறாருங்க? ஆமாம், அவருடைய குமாரருக்கு மனவாட்டியாக என்ன பண்ணுறாராம், நம்மளை கூட்டிகிட்டு போகிறாராம். கூட்டிகிட்டு போயிட்டு அவர் எங்கே இருக்கிறாரோ அதே இடத்துல நம்மளும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்படுறாராம். அப்படின்னா இந்த ஒரு ஒட்டுமொத்த யூனிவர்ஸை நம்ம யோசிச்சு பார்க்கலாம். அதில் ஒரே ஒரு கேலக்சி என்னங்க நம்ம இருக்கிறது? மில்கி வே கேலக்சி, பால்வெளி மண்டலம். அதில் சூரிய குடும்பம், சூரியன், சந்திரன், 9 கோள், இப்போ ஏதோ 10வது கோள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதில் ஒரு கோளில் 3ல் ஒரு பாகம் லேண்டு, அதில் இந்தியா, அதில் தமிழ்நாடு, அதில் சென்னை, அதில் அம்ஜிக்கரை. அப்போ நம்ம எவ்வளோ ஒரு மோசமான ஒரு தாழ்மையான ஒரு இடத்துல இருக்கிறோன்னு பாருங்க. நம்மளை இப்போ எங்கே கூட்டிகிட்டு போகிறாராம்? இந்த உலகத்தில் இருக்க யாருக்காவது அந்த ஒரு வாய்ப்பு இருக்கா? அதான் கேட்குறேன். இதெல்லாம் நம்ம உணர்றோமா? நம்மளுக்கு தேவன் என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறாரு நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படின்றத நம்ம உணர்றோமா? எந்த நிலைமையிலேருந்து எந்த நிலைமைக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்றத நம்ம உணர்றோமா அப்படின்றத என்ன பண்ணுறாராம் அங்கே நம்மள்கிட்ட கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? அதான் சொல்கிறாரு, நம்மளுடைய பார்வை ஃப்யூச்சரை நோக்கி இருக்கணும். எதுங்க நம்மளுடைய ஃப்யூச்சரு? அடுத்தது எந்த ஒரு ஜாபுக்கு போகலாம், என்ன படிப்பு படிக்கலாம், அதுதான் நம்மளுடைய ஃபியூச்சராக இருக்குது. அதான் சொல்கிறாரு, த ஃபியூச்சர் யூ see is the future you get. நம்ம எதை நோக்கி ஓடிட்டு இருக்கிறோமோ அது கண்டிப்பாக தேவன் கொடுத்துருவாராம். உனக்கு இந்த வேலை வேணுமா, இதுக்காக நீ 4 நாள் வாழ்நாள் ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கிறியா, எடுத்துக்கோ. நீ உலகத்தில் நீ என்ன பண்ண, இந்த வாழ்க்கையை நீ அந்த வேலை தானே வேணுன்ற, அதை நீ வச்சுக்கோ. நீ இந்த ஒரு இடத்துல நீ ஒரு பெரிய ஸ்பீக்கராக இருக்கணும், இல்லை ஒரு பெரிய எல்டராக இருக்கணும்னு நீ நினைக்கிறியா, வச்சுக்கோ. அதை நீ என்ன பண்ண, வாழ்நாள் ஃபுல்லாக நீ அந்த ஒரு பொசிஷன் எடுத்துக்கோ. ஆனால் அவர் எதிர்பார்க்கறது கிடைக்காது. அதேமாரி தான் நம்ம உலக பிரகாரமாக நம்ம என்னென்ன எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், நம்மளுடைய ஃப்யூச்சர் என்ன, எதை நோக்கி ஓடிட்டு இருக்கிறோம் அப்படின்றதுல தெளிவாக நம்ம இருக்கணும். நம்ம உலக பிரகாரமாக ஏதாவது ஒன்று ஆசைப்பட்டுட்டு இருந்தால் கண்டிப்பாக கொடுத்துருவாரு. அவரோட பிள்ளைகள் நம்ம கொடுத்துட்டு சரி நீ இதை எடுத்துக்கோப்பா, ஆனால் நீ எங்கே இருந்துக்கோ, இங்கேயே இருந்துக்கோ, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறாரு, நம்மளுடைய நோக்கம் நம்மளுடைய ஃப்யூச்சர் எங்கே இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம். பரலோகத்தை நோக்கி ஓடிட்டு இருந்தோம் அப்படின்னா அதோடைய சிந்தனைகள் தான் நம்மள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை போய் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா அடைஞ்சிருவோம். உலக பிரகாரமாக நம்ம இதையே யோசிச்சுக்கிட்டு இதையே நம்ம எதாவது பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் நம்ம எங்கே போக முடியாது அப்படின்னா அந்த ஒரு அழியாமை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, அங்கே போய் சேர முடியாது அப்படின்னு சொல்லி அதான் சொல்ல. ஒரு அற்புதமான ஒரு ஆஃபரா இது. எது? அழியாமைக்கு போகிறது. ஓகேங்களா? ஒரு நம்ம இந்த கடையிலெல்லாம் போடுவாங்களா ஆஃபர், ஆடி ஆஃபரு, அதுக்கே நம்ம என்ன பண்ணுவோம், குஷி ஆயிடுவோம். தங்கம் 200 ரூபா கம்மி ஆயிடுச்சு, பைக் எடு. ஆனால் இது என்ன ஆஃபருங்க, ஸோ மெக்னிஃபிஷியன்ட் ஆஃபரா இது. ஓகே, இந்த மாரி ஒரு ஆஃபரு எங்கேயுமே கிடைக்காது.
நம்மளுக்கு அதை கிடைச்சிருக்கு, அதை உணர்றோமா? அதாவது ஒட்டுமொத்த யூனிவர்ஸுக்கும் தேவன், இயேசு கிறிஸ்து, அடுத்தது யாரு? சபை தான். 1,44,000 பேர் தான். அப்போ ஒரு எந்த ஸ்டேஜில் நம்மளை எடுத்துட்டு போய் வைக்கிறாரு, அதை நம்ம உணர்றோமா? ஸோ அந்த விஷயத்தை எல்லாமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய ஃபியூச்சர், நம்மளுடைய எதிர்காலத்தோடைய சிந்தனைகள் நம்மள்ட்ட எப்படி இருக்கணும் அப்படின்றத தான் அங்கே சொல்றாரு. சொல்லிட்டு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 45ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். சங்கீதம் 45 வசனம் 17. உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபப்படுத்துவேன். இத நிமித்தம் ஜனங்கள் உம்மை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் துதிப்பார்கள். ஓகேங்களா? இது எங்க நடக்க போகுதுங்க? பரலோகத்துல அவரோட ஃபேமிலியோட ஒரு மெம்பரா ஆயிட்டோம் அப்படின்னா சொல்றாரு, உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும். இந்த ஒரு உலகத்துல மட்டும் இல்ல, நம்மளுக்கு தெரிஞ்சது இந்த ஒரு 1000 வருட ஆட்சி முடிகிற வரைக்கும், அதுக்கப்புறம் யுகா யுகம், அதுக்கப்புறம் தேவனுடைய பிளான் தெரியுமா? தெரியாது. 1,44,000 ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்க. சொல்றாரு தலைமுறைகளும், எவ்வளோ ஆண்டுகள், கோடான கோடி ஆண்டுகள் இருக்கோ அவ்வளோத்துக்கும் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா நம்மளை தான் என்ன பண்ண போறாங்க? ஆமா, இயேசு கிறிஸ்துவோட சேர்ந்து அங்க வணங்க போறாங்க. இது நிமித்தம் ஜனங்கள் உம்மை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களும் துதிப்பார்கள். ஓ, இப்படி ஓடி இருக்கீங்களாப்பா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? சதா காலங்களிலும் நம்மளை குறித்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்களாம், அங்க போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். படிக்கலாம். 84ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். சங்கீதம் 84ஆம் அதிகாரம் வசனம் 4. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஓகேங்களா? உம்முடைய வீட்டில், யாரோட வீட்டிலங்க? பிதாவாகிய தேவனுடைய வீட்டில் அது ஒரு இருக்கிறதே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு பாக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆசீர்வாதங்கள், அதான் சொல்ற கவுண்ட்லெஸ் அஷூரன்ஸ் தான் நம்மளுக்காக கொடுத்துருக்கிறாராம். எண்ணிக்கையே இல்லாத அளவுக்கு உறுதிமொழிகள் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாராம் தேவன். சொல்றாராம் பைபிளில் ஒவ்வொரு பேஜை திருப்பினாலுமே நம்மளுக்குன்னு ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் இருக்குமா. அதை சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, இதை நம்மளால நம்ப கூட முடியாதான். ஏன்னா அந்த அளவுக்கு ஆசீர்வாதங்கள் என்ன பண்ணியிருக்கிறாருங்க, அஷூரன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. உங்களுக்கு நான் அதை தரேன், உங்களுக்கு நான் இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ விஷயத்தையும் நம்மளுக்காக கொடுத்துருக்காரு. எந்த நிலையில இருந்தோங்க? ஆமா, அந்த நிலையிலேருந்து நம்ம நம்பவே முடியாத ஒரு அளவுக்கு என்ன பண்ண போறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு நிலைமையை நம்மளுக்கு கொடுக்க போறார். திருப்பி நம்ம என்ன கொடுக்குறோம்? What shall I render unto the Lord? கர்த்தருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். எனக்கு இவ்வளோ கொடுக்குறாரு தேவன், நான் திருப்பி என்ன செலுத்த போறேன் அப்படின்றத தான் பிரதர் அங்கே என்ன பண்றாருன்னு ஒரு கேள்வியாக கேட்டுட்டு என்ன சொல்றாருன்னா, எவ்ரி கான்சக்ரேட்டட் சைல்டு. ஓகேங்களா? கான்சக்ரேட்டட்னா அர்ப்பணம் செஞ்சவர்கள், பேப்டிசம் எடுத்தவங்க கிடையாது. நம்ம நிறைய இடத்துல படிக்கும் போது நல்ல உன்னிப்பாக கவனிச்சு பார்த்தோன்னா யாருமே, எந்த பிரதருமே பேப்டிசம் எடுத்தவங்கன்னு கணக்கு எடுக்கவே மாட்டாங்க. பேப்டிசம் யார் வேணா எடுக்கலாம். அர்ப்பணம் செஞ்சிருக்கிறோமா? ஓகேங்களா? ஸோ அதுதாங்க சொல்ல, எவ்ரி கான்சக்ரேட்டட் சைல்டு, யார் யாரெல்லாம் அர்ப்பணம் செஞ்சிருக்கிறாங்களோ தேவனுக்குன்னு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதை யோசிக்கணும். திருப்பி நான் தேவனுக்கு என்னத்தை செலுத்த போறேன்? என்ன இவ்வளோ கொடுக்குறீங்களே தேவனே எனக்காக, நான் திருப்பி உங்களுக்கு நான் என்னத்தை கொடுக்க போறேன்? அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. என்ன அப்படின்னா, ப்ராக்டிக்கலா நம்மளுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பெரிய கஷ்டத்துல இருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏதோ ஒரு உடம்பு சரியில்லாமல் இருக்கு, இல்லைன்னா ஏதோ ஒரு நம்ம பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், இல்லை ஏதோ ஒரு மேரேஜ் செலவு, ஏதோ ஒரு பெரிய கஷ்டத்துல இருக்கோம். திடீர்னு நம்மளுக்கு ஒரு பிரதரோ இல்லை வெளியில ரிலேட்டிவோ யாராவது ஒருத்தர் திடீர்னு அந்த ஒரு காசை கொடுத்து ஹெல்ப் பண்ணிடுறாங்க. அவங்கள நம்ம எப்படி பார்ப்போம்? உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, ஏதோ ஹார்ட் ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்க. திடீர்னுட்டு நம்மள்ட்ட சுத்தமாக காசே இல்லை. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கும். திடீர்னு ஒருத்தர் 2 லட்ச ரூபா எடுத்துட்டு வந்து கொடுத்து நம்மளுக்கு ஆப்ரேஷன் நடந்து உயிர் வந்துடுச்சு, வீட்டுக்கு வந்துட்டோம் நல்லாகி. அந்த கொடுத்த மனுஷர் வீட்டுக்கு வராரு, அவர் எப்படி கவனிப்போம்? அவரை பார்க்கறதே வாங்க வாங்க ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பண்ணுங்க பாருங்க. வாங்க 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 உட்காருங்க, என்ன வேணும், காஃபியா டீயா, என்ன வேணும் உங்களுக்கு? அவங்கள எந்த அளவில் சந்தோஷப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏங்குவோம்.
கரெக்டுங்களா? ஏன்னா அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? நம்மளோட உயிரை காப்பாத்தி இருக்கிறாரு. நம்ம மட்டும் இல்ல, நம்ம வீட்ல இருக்கவங்களும் சேர்ந்து அவ்வளவு உபவாசம் வைப்பாங்க. கரெக்ட்டுங்களா? அந்த அளவுக்கு பார்த்துக்குவாங்க. அப்படின்னா அவர் எப்படியாவது நம்ம சந்தோஷப்படுத்திடணும் அப்படின்னு பார்ப்பாங்க. கரெக்ட்டுங்களா? அப்படின்னா லிட்ரலாவே உலகத்திலேயே ஒரு மனுஷன் ஒரு ஹெல்ப் பண்ணும்போது அவங்கள நம்ம எப்படி டேக் கேர் பண்றோம்? ஓகேங்களா? நம்மளுக்கே தெரியும். ஓகேங்களா? ஸோ அதுதான் சொல்றாரு. அவர் பிரைமரி ஜாப், அவர் திடீர்னு வீட்டுக்கு வராருன்னா நம்மளோட பிரைமரி ஜாப், முதல் வேலையே என்னன்னா அவர் எப்படி சந்தோஷப்படுத்தலாம், அவர் எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்டு தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு, இவருக்கே நம்ம இப்படி பண்றோம்னா, ஆஃப்டர் ஆல் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஏதோ காசு கொடுத்து நம்மளை காப்பாத்தி இருக்கிறார். ஸோ இவருக்கே நம்ம இப்படி பண்றோம் அப்படின்னா அந்த ஒரு நன்றியின் வெளிப்பாடு இருக்குல்ல, அதை சொல்றார். இந்த அளவுக்கு நம்ம நன்றி செலுத்துவோம் அவருக்கு, ரொம்ப தேங்க்ஸ் கிவிங்கா இருப்போம் அவருக்கு. கரெக்ட்டுங்களா? அவருக்காக நம்ம என்ன வேணா செய்யலாம். ஏன்னா ஒரு அந்த ஒரு நிலைமையில நம்ம போயிட்டு வெளியே வரும்போது தான் தெரியும். ஓகேங்களா? ஏன்னா ஒண்ணுமே இல்லை, ஆல்மோஸ்ட் உயிர் போயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். அந்த நேரத்துல திடீர்னு யாரோ வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணி நம்மளுக்கு உயிர் வந்ததுன்னா எப்படி இருக்கும்? ஸோ அந்த ஒரு நிலைமையில நம்ம போய் நின்று யோசிச்சு பார்த்தா தான் தெரியும். அதான் சொல்றேன், நம்மளால திருப்பி ரீபேவே பண்ண, அது 2 லட்சம் ரூபா நம்மளால ரீபேவே பண்ண முடியாது அந்த ஒரு சகோதரனுக்கோ சகோதரிக்கோ இல்லை யாருக்கோ. அப்ப நம்ம எந்த அளவுல அவருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம்? ஏன்னா அந்த காசை திருப்பி கொடுக்க முடியாது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? மற்ற வகையில எப்படியாவது அவருக்கு என்ன பண்ணிடணும் அப்படின்னா நம்மளோட நன்றி அங்க செலுத்திடணும். அந்த தேங்க்ஸ் கிவிங் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுவோம்? யோசிச்சுட்டு இருப்போம். கரெக்டுங்களா? ஸோ ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு மனுஷனுக்கே நம்ம இந்த அளவுக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கிறோம் அப்படின்னா பிதாவாகிய தேவனுக்கும் நம்மளுக்காக உயிரையே கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், என்னத்தை செலுத்த போறோம் அப்படின்றத தான் என்ன பண்றாருன்னா அந்த முதல் இதில் கேட்கிறார். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணுமா? இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொள்ளணும். அது என்ன இரட்சிப்பின் பாத்திரம்? அதை எடுத்துக்கிட்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் அப்படின்றார். யார் இது எழுதுனா? தாவீது ராஜா. ஸோ அவர் எழுதுறார் அப்படின்னா அவர் அதை என்ன பண்ணியிருப்பாருங்க? அந்த இரட்சிப்பின் பாத்திரத்துல அவர் ஃபர்ஸ்ட் பானம் பண்ணியிருப்பாரு. கரெக்டுங்களா? ஸோ அவர் என்ன பண்ணாரு அப்படின்றத தான் இப்போ அடுத்தது என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். அவர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ துக்கம், எவ்வளோ பிரச்சனைகள் அவருடைய வாழ்க்கையில இருந்தது. கரெக்டுங்களா? அது மட்டும் இல்லாம அவரை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா இஸ்ரேலியே வந்து ஒரு உண்மையான ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்னா அவர் எடுத்து ஒரு எக்ஸாம்பிளா காட்டும். தேவனே சர்டிபிகேட் கொடுத்திருக்கார், என் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன். தேவன் சும்மா சர்டிபிகேட் கொடுத்துருவாரா? ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஒரு சர்டிபிகேட் வாங்கின மனுஷன். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ரெட்சிப்பின் பாத்திரத்தை அவர் என்ன பண்ணாராம்? எடுத்தாராம். ஸோ அப்போ அது என்ன ரெட்சிப்பின் பாத்திரம்? ரெட்சிப்புனா நம்ம என்ன நினைப்போம் எப்பயுமே? நம்ம இதுக்கு சத்தியத்துக்கு வரதுக்கு முன்னாடிலாம் ஒரு வார்த்தை சொல்லிட்டே இருப்போம், என்னங்க? ஆமா, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னா எதை சொல்லுவோம் நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு? ஆமா, பேப்டிசம் எடுத்துட்டா ஸ்ட்ரெயிட்டா பரலோகம் தான் அப்படின்னு நினைச்சு நம்ம என்ன பண்ணிக்கோம் அப்படின்னா நான் வந்து ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னா. ஆனா இப்ப அந்த ரட்சிக்கப்படுற ஒரு விஷயத்த தான் இவர் எடுத்துக்கிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த ஒரு பாத்திரத்துல நான் பானம் பண்ண போறேன் அப்படின்றார். அப்ப பழைய ஏற்பாட்டுல இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழிமுறை இருந்தது. தேவனை போய் தொழுது கொள்ளணும் அப்படின்னா ஆசாரிப்பு கூடாரம் இருக்கும், அதுல போய் என்ன பண்ணுவாங்கன்னா பலி செலுத்துவாங்க. தேவனை போய் அவங்க ரீச் பண்ணணும் அப்படின்னாவே அவங்க என்ன பண்ணணும்னா ஆசாரிப்பு கூடாரத்துக்கு போய் தான் என்ன பண்ண முடியுங்க? தேவனே ரீச் பண்ண முடியும். அங்க போய் காணிக்கை கொடுத்து அந்த அவங்க செய்யற தவறுகளுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? மன்னிப்பை வாங்கிட்டு அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தாவீது என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம்னா அதான் சொல்றேன், அவர் எவ்வளோ பாடுகள் கஷ்டங்கள் எவ்வளோ இருந்தது, அதுல இருந்து அவர் வெளியே வரணும் அப்படின்னா இவர் என்ன பண்ணுவாரா? ஐ வில் டேக் தி கப் ஆஃப் சால்வேஷன். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எப்படி நான் தேவனுக்கு நன்றி உள்ளவனா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த ரெட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொள்வேன் அப்படின்றார். அப்படின்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா அவர் அதை சொன்னார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவருடைய மைண்ட்ல என்ன இருக்குங்க? இருந்திருக்கு. கரெக்டுங்களா? ஒரு விஷயம் மைண்ட்ல இருந்தாதான் வாய் வழியா வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு வாய் வழியா நான் ரெட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்படின்னா அப்போ அவரோட மைண்ட்ல என்ன இருந்திருக்கு அப்படின்னா அவர் பார்க்குற விஷயம் தான் இந்த பலியிடுற விஷயத்த அங்க பார்க்கறாரு.
ஆசாரிப்பு கூடாரத்துல எல்லா மக்களும் போய் அவங்க தவறுகளுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா போய் பலி செலுத்திட்டு மன்னிப்பெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அங்க வேலை செய்யற ஆசாரியர்களை அவர் பார்க்கிறார். ஆசாரியர்கள் என்ன பண்றாருங்களாம், எல்லாரோடைய காணிக்கையும் வாங்கி பலி செலுத்தி தேவன்கிட்ட போயிட்டு என்ன பண்றாங்க, கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்கள நம்ம நோக்கி பார்க்கும் போது அவங்க எப்படி இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, தேவனுக்காக ஊழியம் செஞ்சாங்க. எப்படி செஞ்சாங்களாம், வித் ஃபுல் அண்ட் கம்ப்ளீட் கான்செக்ரேஷன், முழுமையா அர்ப்பணிச்சிருவாங்களாம் தேவனுக்குன்னு அந்த ஒரு சர்வீஸ்ல. ஓகேங்களா? ஸோ அதுதான் சொல்றாரு, தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்குவாங்களாம். அந்த சித்தத்துக்கு ஏற்றவாறு இவங்கள மாத்திக்குவாங்களாம். அதுதான் என்னது, கம்ப்ளீட் கான்செக்ரேஷன். முழுமையா அர்ப்பணிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் தேவனுடைய சித்தத்தை என்னன்னு தெரிஞ்சுக்குவாங்களாம். யாருங்க? ஆசாரியர்கள். தெரிஞ்சுக்கிட்டு அந்த சித்தத்துக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முழுமையா என்ன பண்ணுவாங்களாம், அங்க அவங்களே அர்ப்பணிப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த விஷயத்த பார்த்துட்டு தான் தாவீது ராஜா என்ன பண்ணாராம், நானும் இதுல பாடுபடணும், நானும் அதே மாதிரி பண்ண. ஆனா அவரால் என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது போய் இந்த மாதிரி லிட்ரலா. ஸோ அதனால தான் சொல்றாரு, நான் ரெச்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்குவேன் அப்படின்றாரு. அது என்ன ரெச்சிப்பின் பாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஃபுல் கான்செக்ரேஷன். ஒரு வார்த்தை சொல்றாரு என்ன அப்படின்னா, யார் யாரெல்லாம் முழுமையா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம அப்போஸ்தலர்கள் போட்டிருக்கோம். ஓகேங்களா? சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்து தான். ஓகேங்களா? எப்படி கொடுத்தாருங்க, கம்ப்ளீட் கான்செக்ரேஷன் லைஃப். கரெக்டா? முழுமையா அர்ப்பணிச்சார். அதுக்கு அடுத்தது எக்ஸாம்பிள்ஸ்னா நம்மளுக்கு அப்போஸ்தலர்கள்லாம் சொல்ல முடியும். இப்போ பவுல் அப்போஸ்தலன் எடுத்துக்கிட்ட, அவருக்கு வராத கஷ்டமா பாடுகளா எவ்வளோ. ஆனா அவர் என்ன பண்ணாருங்க, அவர் வேலைக்கு போலியா, அவருக்கு கஷ்டம் இல்லையா, ஊர் ஊரா போனாரு. அவருக்கு அதாவது லிஸ்டே கொடுத்துருப்பாரு கொரிந்தியர்ல. கரெக்டுங்களா? ஆனா அவர் என்ன பண்ணாரு, கம்ப்ளீட் கான்செக்ரேஷனை கொடுத்தார்ல, முழுமையா அர்ப்பணிச்சார்ல. ஸோ அதே ஒரு விஷயம் தான் புது சிருஷ்டிகளாகிய நம்மளும் என்ன பண்ணணும், அங்க பண்ண வேண்டியவர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படின்னா இந்த ரெச்சிப்பின் பாத்திரம் அப்படின்னு சொல்லும் போது என்னது அப்படின்னா, யார் யாரெல்லாம் கம்ப்ளீட் கான்செக்ரேஷன், அந்த முழுமையான அர்ப்பணிப்பு, தேவனுடைய சித்தம் என்ன, அந்த சித்தத்துக்கு தகுந்தாப்புல நம்மளை மாத்திக்கிறது, அதுக்காக சர்வீஸ் பண்றது, தேவனுக்கு ஊழியம் செய்யறது, அதுதான் கம்ப்ளீட் கான்செக்ரேஷன். நம்மளுடைய சித்தத்தை எடுத்துட்டு போய் தேவனுடைய சித்தத்தோட என்ன பண்ணக்கூடாது, மேட்ச் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஓகேங்களா? அவருடைய சித்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த சித்தத்துக்கு நம்மளை மாத்திக்கணுமோ ஒழிய நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆமா, ரிவர்ஸ்ல பண்ணிட்டு இருக்க கூடாது. ஸோ அதுதான் சொல்ல, யார் அந்த மாதிரிலாம் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ரெச்சிப்பே இருக்குன்ற. அதுதான் ரெச்சிப்பின் பாத்திரத்துல தாவீது பானம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கோம். ஸோ அப்படின்னா அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரையே டோட்டலா தாவீது ராஜா எவ்வளோ தேவனுக்காக மாற்ற முடியுமோ மாத்திருக்கார். அதனால தான் தேவன்கிட்ட பேர் வாங்கியிருக்கார், இவர் என்னது, இவர் என் இருதயத்துக்கு ஏற்றவன். தேவன் சொல்றாருன்னா சும்மா சொல்லிடுவாரா? அப்ப இவர் எந்த அளவுக்கு மாத்திருப்பார் இவரை. ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு ஒரு கம்ப்ளீட் கான்செக்ரேஷனா அவர் டே டு டே லைஃப்ல கொடுத்ததுனால அவர் சொல்ற, நான் ரெச்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கிட்டேன், நான் இந்த அளவுக்கு கான்செக்ரேட் பண்றதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுது கடைசியில, அந்த ரெச்சிப்பு. அந்த அவருக்கு அந்த அளவுக்கு கூட ஒரு ரெச்சிப்பு கிடையாது. கரெக்டுங்களா? நான் 1,44,000 பேரை போறாரா? அவரே அந்த அளவுக்கு ஓட்டம் ஓடி இருக்கார் அப்படின்னா நம்மளுக்கு நினைச்சே பார்க்காத அளவுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்க போகுது. அப்ப நம்ம எந்த அளவுக்கு அந்த ஒரு கம்ப்ளீட் கான்செக்ரேஷன் கொடுக்கணும், முழுமையா அர்ப்பணிக்கணும் நம்மள. அதை அர்ப்பணிக்கிறவங்களுக்கு தான் எது கிடைக்கும்னா ரெச்சிப்பு. ரெச்சிப்பை தான் அவர் எதை மீன் பண்ணி சொல்றாரு அப்படின்னா, சபை வாய்ப்புல ஒரு அழியாமையில போறதுக்கு நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா அங்க ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்க தான் அதை பெற்றுக்கொள்வார்கள் அப்படின்றார். ஓகேங்களா? இதுதான் அங்க சொல்றாரு என்னன்னா, ரெச்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நான் என்ன பண்ணுவேன், தொழுது கொள்வேன் சொல்லிட்டு, நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். அவர் என்ன பண்ணியிருக்காருங்க, நிறைய பொருத்தனைகளை அங்க செஞ்சிருக்காரு. யாருன்னா தாவீது ராஜா. ஓகேங்களா? அதை செஞ்சதுனாலதான் அவர் எழுதுறாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, இது நிறைய பொருத்தனைகளை செஞ்சிருக்கேன், இந்த பொருத்தனைகள் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுவேன், அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக அதை நான் செஞ்சு காட்டுவேன் அப்படின்றாரு. அது என்னன்னா சாக்ரிஃபைஸ் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங். ஓகேங்களா? அப்படின்னா தாவீது ராஜா அவருடைய வாழ்க்கையில என்ன பண்ணியிருக்கிறாராம், நிறைய பொருத்தனை பண்ணுவார்.
ஓகேங்களா? தேவன்கிட்ட போயிட்டு அந்த பொருத்தனைகளை எல்லா ஜனங்களுக்கும் முன்பாகவும் அவர் என்ன பண்ணுவாராம்? செஞ்சு காட்டுவாராம். தனியாக சீக்கிரட்டாலாம் செய்ய மாட்டாராம், எல்லாருக்கும் முன்பாக செய்வாராம். ரொம்ப ஆக்டிவாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அவருடைய விசுவாசம், அவருடைய கிரியைகள் அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதேமாரி ஒரு பொருத்தனை செஞ்சார் அப்படின்னா எவ்வளோ வேணா ரிஸ்க் எடுப்பாராம். ரிஸ்க் எடுத்து அந்த ஒரு பொருத்தனையை என்ன பண்ணுவாராம்? ரொம்ப டெடிகேஷனாக செஞ்சு முடிப்பாராம். ஒரு வார்த்தை சொல்லிட்டார் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவாராம்? எவ்வளோ வேணாலும் ரிஸ்க் எடுத்து அவர் என்ன பண்ணுவாராம்? ரொம்ப டெடிகேட்டடாக இருந்து அந்த பொருத்தனையை என்ன பண்ணுவாராம்? அங்கே செஞ்சு முடிப்பாராம். அதுக்கு தான் சாம்பிள்ஸ் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, அவருடைய கஷ்ட காலங்கள் நிறைய இருந்திருக்கும். கரெக்டுங்களா? நிறைய ஆடு மேய்க்கிறதுலேருந்து ஒரு என்ன சிங்கம் வந்தது, கரடி வந்தது. ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க, ஒரு ஆடு மேய்க்கிற பையன் ஒரு கரடியோட வாயை, ஒரு சிங்கத்தோட வாயெல்லாம் பிளக்க முடியுமா? ஓகேங்களா? ஸோ அதே மாரி தான் சவுலோட இருக்கும் போது என்னாச்சுங்க? போய் பிடில் வாசிச்சுட்டு இருக்காரு அவருடைய வீட்டில். ஓகேங்களா? அவர் என்ன பண்ணார்? சவுலு ஈட்டி எடுத்து வீசினாரு. நம்ம நினச்சி பாருங்க, ப்ராக்டிக்கலாக ஒருத்தர் ஒரு பிரதர் வீட்டுக்கோ ஒரு சிஸ்டர் வீட்டுக்கோ நம்ம போகிறோம், அவங்க நம்மளை சாவடிக்க பிளான் பண்ணிட்டாங்க, நல்லாவே தெரியுது. திருப்பி அவங்க வீட்டுக்கு போவோமா? ஆனால் இந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்கிறாருங்க? திருப்பி போய் அவருக்காக பிடில் வாசிச்சுட்டு இருக்கிறாரு. எந்த தைரியத்தில் இவர் போறாரு? பேர் வாங்குறது சும்மா இல்லை தேவன்ட்ட. கரெக்டுங்களா? திருப்பி போய் அந்த மனுஷனுக்காக, அவர் அந்த அசுத்தாவிலேருந்து வெளியே வரணும் அப்படின்றதுக்காக இவர் போய் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? திருப்பி போயிட்டு என்ன பண்றாருங்க? நம்மள அந்த தெரு பக்கமே போக மாட்டோம். கரெக்டுங்களா? அவர் என்ன பண்ணார்? அப்பதான் இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் வரும். கோலியாத்திட்ட சண்டை போடும் போதும் நினைச்சு பார்க்கும்போது ஒரு பெரிய ஆளு, லிட்டரலா யோசிச்சு பாருங்க, போய் சண்டை போட முடியுமா? அதே மாதிரி தான் அவரோட சூழ்நிலைகள் நிறைய இருக்கு. ஓகேங்களா? எல்லாத்துலேயுமே ரொம்ப ஒரு தைரியமா அவர் போறார் அப்படின்னா அவர் என்ன பண்ணிக்குவாராம்? போறதுக்கு முன்னாடி ஒரு பொருத்தனை பண்ணிடுவாராம் தேவன்கிட்ட. ஓகேங்களா? தேவனே, கோலியாத்தை என் கையில கொடுங்க, அதுவும் யாரு? உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக. ஓகேங்களா? கோலியாத்தை என் கையில கொடுங்க, ஆனா நான் திருப்பி உங்களுக்கு நான் என்ன பண்றேன்? ஏதாவது ஒன்று செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருத்தனை பண்ணிக்குவாராம். ஸோ ஒவ்வொரு விஷயத்திலையுமே இவர் ஒரு சவுல் வீட்டுக்கு திருப்பி ஒரு போகணும்னா எப்படி போக முடியும்? தைரியம் வேணும்ல, புரியுதுங்களா? அந்த ஒரு விசுவாசம் வேணும் தேவன் மேல. எல்லா இடத்துலையுமே இவர் என்ன பண்ணுவாராம்? ஒரு பொருத்தனை செஞ்சுக்கிட்டு அந்த பொருத்தனையை இவர் என்ன பண்ணுவாராம்? கடைசி வரைக்கும் எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாது அதை ரொம்ப டெடிகேட்டடா என்ன பண்ணுவாராம்? செஞ்சு முடிப்பாரு. ஸோ அதனால தான் சொன்னா, என்னென்னலாம் பொருத்தனை செஞ்சனோ அது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிடுவேன்? செஞ்சு முடிப்பேன். அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லா ஜனங்களுக்கும் முன்பாகவும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதை நான் செஞ்சு முடிப்பேன். அதுவும் சொல்றேன்னா அந்த பொருத்தனைகள் கூட எதுக்கு உட்பட்டதா இருக்கும் அப்படின்னா நியாயப்பிரமாண கட்டளைக்கு உட்பட்டதா இருக்குமா. ஓகேங்களா? ஸோ அது கூட அவர் என்ன பண்ணுவாராம்? தேவனுக்கு எது பிரியமா இருக்கும், அவரோட கட்டளை என்ன சொல்லுது, அதெல்லாம் தெரிஞ்சுதான் அந்த பொருத்தனை பண்ணிக்கிட்டு அதையும் இவர் என்ன பண்ணுவாராம்? அங்க செஞ்சு முடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதுதான் கேட்குறாரு, நன்றி செலுத்துவதற்கான எந்த உறுதிமொழியை நாம் கருதுகிறோம்? ஏதாவது நம்ம உறுதிமொழி எடுக்கிறோமா? அது நம் அன்றாட வாழ்வில் எவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறது? தினமும் நம்ம என்ன அதை பண்ணிட்டு இருக்கிறோமா? நம்ம ஒரு உறுதிமொழி சொன்னோம், கரெக்டுங்களா? பேப்டிசம் அப்ப என்னது? தேவனே, உம்முடைய சித்தம் என்னதோ அதை நான் செய்ய வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அது ஒன்று சொன்னோம், அதை நம்ம என்ன பண்ணுறோம்? ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். கரெக்டுங்களா? நம்ம பாசிட்டிவாகவே பார்க்கலாம். ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும். கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி வேற ஏதாவது அனுதினமும் நம்ம ஏதாவது பொருத்தனை பண்ணிக்கிறோமா? எவ்வளோ கஷ்டங்கள் வருது, எவ்வளோ பாடுகள் வருது. தேவனே, எக்லீஷியாவுக்கு மீட்டிங்க்கு நான் கரெக்ட் டைமுக்கு வந்துடணும் அப்படின்னு ஏதாவது பொருத்தனை பண்ணுவோமா? இல்லை வேற ஏதாவது நம்ம சொல்லலாம். எல்லா சப்ஜெக்ட்ஸையும் நம்ம, ஏன்னா ஆன்லைன்ல எத்தனையோ எக்லீஷியாஸ்ல என்ன ஆயிட்டு இருக்குங்க, எவ்வளோ ஒரு சப்ஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு. எல்லா சப்ஜெக்ட்ஸையும் நான் எப்படியாவது கேட்டுருணும், எனக்கு அதுக்கு உதவி செய்யுங்க, இல்லைன்னா எனக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நான் இந்த மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது உறுதிமொழியெல்லாம் எடுத்திருக்கோமா இது வரைக்கும் தேவன்கிட்ட போய்? காஞ்சிபுரம் ஹார்வெஸ்ட் வருது, நான் இறங்கி வேலை செய்வேன் தேவனே உங்களுக்காக அப்படின்னு ஒரு பொருத்தனை கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்? செய்யலாம்ல. நம்ம தான், நம்மளுடைய இஷ்டம். ஒருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு இது. கரெக்டுங்களா?
ஸோ நம்ம வந்து தேவனே நீங்க இதை எனக்கு கொடுங்க, நான் உங்களுக்காக என்ன பண்றேன், திருப்பி இதை நான் உங்களுக்காக செய்யறேன் அப்படின்னு சொல்றது பத்தாது, எப்படி அவர் செஞ்சு காட்டினாரோ அதே போல நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எல்லா விஷயத்தையும் அங்க செஞ்சு காட்டுறவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதுதான் சொல்றாரு, நம்ம எந்த சூழ்நிலையில நம்ம இருந்தோம் அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அங்க யோசிச்சு பார்க்கணும். அப்படின்னா இப்போ உலகம் இருக்கிற ஒரு கண்டிஷன் ஓகேங்களா, ஒரு மோசமான ஒரு எப்படி சொல்றது, ஒரு மோசமான ஒரு நிலைமையில தான் உலகம் நாளுக்கு நாள் போயிட்டே இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ அந்த நிலைமையிலேருந்து நம்மளை தனியாக பிரித்து எடுத்துட்டு வந்திருக்காரு, சத்தியத்தை கொடுத்துருக்கிறாரு ஓகேங்களா. இப்போ இந்த உலகத்துலேருந்தே நம்ம பிரிஞ்சிருப்போம், கரெக்டுங்களா? அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் நம்மளுக்கு இருக்காது, அவங்களுடைய நம்பிக்கைகள் நம்மளுக்கு இருக்காது, எவ்வளோ விஷயத்துல அவங்கள மாரி நம்ம சண்டை போட்டுக்க மாட்டோம். அவங்க வீட்டில் ஒரு வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரச்சனை இருக்கும் ஒரு ஃபேமிலியில், நம்ம இதில் இருக்காது. எவ்வளோ டிஃப்ரென்சஸ் இருக்கும், ஏன்னா நம்மளுடைய நோக்கமே வேற, நம்மளுடைய ஃபியூச்சரே யோசிக்கிறதே வேற. ஒரு ஆஃபீஸில் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கலன்னா அடிச்சுக்குவாங்க, நம்ம என்ன பண்ணுவோம், யோசிக்க கூட மாட்டோம், கரெக்டுங்களா? ஸோ எல்லாமே ஒரு சின்ன சின்ன சாம்பிள்ஸ் தான் ஓகேங்களா. ஸோ அப்படின்னா நம்மளுடைய நோக்கமே வேற எது பார்த்துட்டு இருக்கோம், அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் சத்தியம் தான். சத்தியம் கிடைக்கிறதுனால நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்தது என்ன சொல்றாரு அப்படின்னா ரிசரக்ஷன் ஓகேங்களா. இயேசு கிறிஸ்து எல்லாரையும் உயிர்த்தெழுப்பினதுக்கு அப்புறம் அவங்க உயிர்த்தெழுப்பப்பட்ட எல்லாருக்கும் ஆசீர்வாதங்களை கொடுக்க போறதே யாரு தான், இயேசு கிறிஸ்துவோட சேர்ந்து நம்ம தான் கொடுக்க போறோம். ஸோ இதுக்கு மேல நம்மளுக்கு ஏதாவது ஒன்று வேணுமா? நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவரு, இந்த பக்கம் இருக்கிறவரு, எதிர் வீட்டில் இருக்கிறவங்க, அவங்க எல்லாருக்கும் யார் தான் ஆசீர்வாதம் கொடுக்க போறோம்? ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணுங்க, யோசிச்சுக்கிட்டே அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிப்போம். ஸோ இது எல்லாமே நம்மளோட மைண்ட்ல அங்க இருந்துகிட்டே இருக்கணும். அதெல்லாம் யோசிச்சு தான் நம்ம என்ன பண்ணணும்னா திருப்பி தேவனே நான் எண்ணத்தை செலுத்துவேன், எனக்கா எவ்வளோ செஞ்சிருக்கீங்க, நான் உங்களுக்காக நான் திருப்பி எண்ணத்தை செலுத்துவேன். அதுதான் சொல்றாரு, ஒரு லிவிங் சாக்ரிஃபைஸா ஒரு வாழும் போதே நம்ம என்ன பண்ணணுங்க, செத்துக்கிட்டே இருக்கணும். ரோமர் 1:2 வரும், கரெக்டுங்களா? பின்னாடி படிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அப்படின்னா அனுதினமும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு லிவிங் சாக்ரிஃபைஸா நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா அங்கே வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும். என்ன யோசிக்கணுமா, இன்னொரு விஷயம், எப்படியெல்லாம் எங்க அப்பாவை நான் சந்தோஷப்படுத்தலாம், நான் என்ன பண்ணுனா எங்க அப்பா சந்தோஷப்படுவார். ஸோ யாரு அப்பா, நம்ம வீட்டில் இருக்க அப்பாவை பத்தி பேசல ஓகேங்களா. ஸோ அப்ப நம்ம அதையே என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், யோசிச்சுக்கிட்டே அங்க இருக்கணும். அதான் ஃபர்ஸ்ட் டியூட்டி இஸ் டு சர்ச் தி ஸ்கிரிப்சர்ஸ். என்னன்னா போய் வேதத்துல போய் புரட்டி படிக்கணுமா, என்ன பண்ணுனா எங்க அப்பா சந்தோஷப்படுவார். ஏன்னா ஒரு லெட்டர் ஒன்று போட்டிருக்காரு, அந்த லெட்டரை பிரிச்சு படிச்சு பார்க்கணுமா, என்ன பண்ணுனா எங்க அப்பாவை நான் சந்தோஷப்படுத்தும். இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டியூட்டியா ஓகேங்களா. அதான் சொல்றது, நீங்க எனக்காக எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, நான் திருப்பி உங்களுக்காக எந்த விதத்துல நான் உங்களை சந்தோஷப்படுத்துவேன் அப்படின்றார். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு, என்னன்னா ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்பா ஒரு gift வாங்கி தராரு, வாங்கி கொடுத்தா அந்த குழந்தை என்ன பண்ணும், ப்ராக்டிக்கலா ஓடி கட்டி பிடிச்சு ஒரு முத்தம் கொடுக்கும் ஓகேங்களா. நம்மளுக்கு எவ்வளோ கிஃப்ட் அப்பா கொடுத்துருக்கிறாரு, நம்ம திரும்பி எத்தனை முத்தம் கொடுத்துருக்குறோம், அவரை சந்தோஷப்படுத்திட்டு இருக்கிறோமா? இல்லை, அப்படியே சண்டே ஆனா சர்வீஸ்க்கு வரணும், அப்படியே ஓடலாம். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை அங்கே இருக்குதா? அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான் நம்மள்ட்ட கேட்குறாராம், அதாவது அடுத்த ஸ்லைடில் வரும், அந்த விஷயத்தை தான் நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் மறந்துடவே கூடாதான். நம்மளோட சாவர வரைக்கும் இந்த ஒரு விஷயத்த நம்ம தேவனுக்காக கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா, கொடுத்தா நம்மளுடைய அப்பா என்ன பண்ணுவாராம், சந்தோஷமா இருப்பாராம். என்னன்னு படிச்சிடலாம். நீதிமொழிகள் 23 26 நீதிமொழிகள் 23 26. என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. என்னதான் கேட்கிறாருங்க? ஆமா, என் மகனே கூப்பிடுறாரு. ஃபர்ஸ்ட் நம்மளை எப்படி பாக்குறாருங்க, பிள்ளைகளா பாக்குறாரு. பார்த்துட்டு சொல்றாரு, உன்னோட இருதயத்தை நீ என்ன பண்ண, எனக்காக கொடுத்துட்டு உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. ஸோ அப்படின்னா என்னன்னா நம்மளுடைய இருதயத்தை மட்டும்தான் தேவன் என்ன பண்றாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. நம்மளோட கான்ட்ரிபியூஷன் 1 லட்சம் கூட கொடுக்கலாம், அதை வச்சு என்ன பண்றது, தேவன் சாட்டிஸ்ஃபை ஆவாரா, அவர் ஹாப்பியா இருப்பாரா?
அந்த காசு யார் தான் கொடுக்குறா? ஆஃபீஸில் கொடுக்குறாங்கன்னே வச்சுக்கோங்க, வேலை யார் கொடுத்தது? தேவன் தான். நாளைக்கே நினச்சா என்ன பண்ணிடுவார்? நம்மளுக்கே தெரியும். ஓகேங்களா? அப்போ எதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இருதயம் தான். அதாவது எக்லீஷால ஓடி ஓடி எல்லா வேலையிலும் செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். தேவனுடைய வேலை தான், ஆனால் என்ன நோக்கத்துக்காக நம்ம செய்கிறோம்? ஓகேங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். நம்மளோட இருதயம் தான் அங்கே ரொம்ப முக்கியமே. இல்லை வேலை செய்கிறதோ இல்லை கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறதோ அங்கே என்ன கிடையாதுங்க, பெரிய விஷயமே கிடையாது. அது யார் வேணா செய்யலாம், அந்த வேலையோ இல்லை காசு கொடுக்கறதோ. இருதயத்தை எடுத்து கொடுக்குறோமா, கொடுத்தாதான் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அப்பா சந்தோஷம். அதான் உண்மைத்தன்மையா நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய அப்பாட்ட அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதாவது ரோமர் படிச்சிடலாம் பாருங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 மற்றும் 2. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஓகேங்களா? இந்த வசனத்தை நம்ம நிறைய வாட்டி பார்த்துருப்போம். கரெக்டுங்களா? பிரதர் அதை ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மட்டும்தான் எடுத்து விளக்கம் கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமா, அந்த இருதயத்தை பியூரா எடுத்து என்ன பண்ணிடணும், தேவன்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா அவர் என்ன ஆயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஹாப்பி ஆயிடும். அதாவது ப்ரெசென்ட் யுவர் பாடிஸ் ஹோலி, ரொம்ப பரிசுத்தமா நீங்க என்ன பண்ணுங்க, அந்த ஒரு வேலையை நீங்க அங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். அதுதான் சொல்றாரு, ஆரம்பத்துல இருந்திருப்போமா, டூரிங் இனிஷியல் கான்செக்ரேஷன், சத்தியம்லாம் கேட்ட ஒரு இன்ட்ரெஸ்ட்ல உள்ள வருவோம்ல, ஞானஸ்தானம் எடுக்கும் போது எப்படி இருப்போங்க, முழுசா அர்ப்பணிச்சிருப்போம். கரெக்டுங்களா? வேலை அது இது ஃபேமிலி எதுவாக இருந்தாலும் கவலைப்பட மாட்டோம். என்ன பண்ணிடுவோங்க, மீட்டிங் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்போம், பல வருஷங்களுக்கு முன்னாடி அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? ஆரம்பத்துல அப்படி வந்திருப்போம். போக போக அதான் சொல்றாரு, ஆரம்பத்துல நம்ம என்னென்னலாம் கொடுத்துருப்போமா, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்றாரு, என்னன்னா நம்மளுடைய நேரமா கொடுத்துருப்போமா. ஆஃபீஸ் வேலை தள்ளி வச்சிருவோம், இது ஃபேமிலி, எந்த ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையும் கட் பண்ணியிருப்போம். எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு நேரத்தை எங்கே மட்டும்தான் கொடுப்போம், தேவனுக்கு தான் கொடுப்போம். ஓகேங்களா? பிரதர் ஃபர்ஸ்ட் நேரத்தை தான் அங்கே எடுத்துட்டு வந்து வைக்கிறார். அதுக்கப்புறம் என்னென்ன சொல்றாரு அப்படின்னா நம்மளுடைய திறமைகள். ஓகேங்களா? திறமைகளை நம்ம என்ன பண்ணியிருப்போம், எல்லாமே தேவனுக்காக யூஸ் பண்ணுவோம். நம்மளுடைய லட்சியமே இருந்திருக்காது. கரெக்டுங்களா? எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எப்படியாவது என்ன ஆயிடணும், சபை ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இனிமையான நம்பிக்கைகள், ஆசைகள், நம்மளுக்கு நிறைய ஆசைகள்லாம் இருக்கும். சத்தியத்துக்காக என்ன பண்ணியிருப்போம், மாத்திடும். ஒரு காஸ்ட்லி ஃபோன் வாங்கணும்னா கூட என்ன பண்ணுவோம், யோசிப்போம், ஐயோ இல்லை, இந்த காசு இருந்தால் என்ன பண்ணலாம், தேவனுடைய ஊழியத்துக்கு கொடுக்கலாம். புரியுதுங்களா? ஆரம்ப காலத்துல என்ன பண்ணுவாங்க, எதெல்லாம் நம்மளுக்கு இருந்ததோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடுவோம், எடுத்தாங்க கொடுத்துருவோம். அதான் ஃபுல்லி கான்சென்ட்ரேட்டடா இருந்திருப்போம். ஆனா போக 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 நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, அதான் சொல்ற, we laid all our இது என்னது டேலண்ட்ஸ் on the altar. என்னன்னா நம்மளுடைய எல்லா தாளந்துகளையும் எடுத்து பலிபீடத்துல வச்சுட்டோமா. ஆல்ரெடி பலிபீடத்துல வச்சுட்டா அது என்ன ஆயிடும், ஆமா எரிஞ்சிடும். வச்சுட்டோம், இப்ப திருப்பி என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ஆமா அது எரியறதுக்கு முன்னாடி. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நம்மள்ட்ட இருக்கக்கூடாது. கான்ஸ்டன்ட், அந்த ஆசிலேஷனே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? கான்ஸ்டன்டா நம்ம பேப்டிசம் எடுத்ததுலேருந்து அப்படியே அந்த ஓட்டம் என்ன ஆகிட்டே இருக்கணுமா, அது ஓடிக்கிட்டே இருக்கும். ஆசிலேஷன் இருக்கக்கூடாது. சண்டே ஆனா மட்டும் ஆவியில நிரம்பி மற்ற நாள் ஓகேங்களா? ஸோ அந்த ஆசிலேஷன்ஸ் இல்லாம என்ன பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் சொல்றாரு. அப்படின்னா அந்த ஒரு இது டெய்லி ஹார்லி பேசிஸ்ல, ஓகேங்களா, ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம என்ன யோசிக்கிறோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம், என்ன பேசணும். ஸோ அந்தந்த விஷயத்த அப்படியே நம்ம கான்ஸ்டன்டா அதை எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். அதை என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா ட்ராப் பண்ணிடவே கூடாது. ஒவ்வொரு காலையிலையும் காலையில ஏஞ்ச உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா தேவன்கிட்ட போய் கேட்கணுமா, தேவனே எனக்கா இவ்வளோ செஞ்சிருக்கீங்களே, இன்னைக்கு எனக்கு உயிர் கொடுத்துருக்கீங்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன செய்யணும். எத்தனை பேர் கேட்குறோம் நம்ம? ஓகேங்களா? ஸோ நீங்க எனக்கு கொடுத்துருக்கீங்க, இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன செய்யணும் சொல்லுங்க, நான் அதை என்ன பண்றேன், நம்ம அங்க செய்யணும். அவ்வளோ
கான்ஸ்டன்ட் சரண்டர் ஆஃப் செல்ஃப் வில். ஓகேங்களா, அது என்ன பண்ணணும்? சரண்டர் பண்ணிடணும். நம்மளுடைய செல்ஃப் வில், நம்மளுடைய சுயாதீனத்தை என்ன பண்ணிடணுமா? மொத்தமா என்ன பண்ணிடணுமா? சரண்டர் பண்ணிட்டு தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அனுதினமும் நம்மளுடைய கிரியைகள் அங்க இருக்கணும். ஸோ இந்த ஒரு சாக்ரிஃபைஸ் நம்ம பண்றோம் அப்படின்னும் போது அதான் சொல்றாரு, சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது வருத்தத்தோட பண்ணக்கூடாதான். பண்ண சொல்லிட்டாங்களே, சப்ஜெக்ட்ல ஏதோ சொல்லிட்டாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஓகேங்களா, அதான் சொல்றாரு, இட் இஸ் நாட் ஏ கிரீவியஸ் மேட்டர். ஒரு வேதனைப்படுற ஒரு விஷயம் கிடையாது. பலி கொடுக்கணும், சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு வேதனையான ஒரு விஷயம் கிடையாது. அது வந்து என்ன சொல்றாருன்னா டிலைட்டா, ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம். அப்ப என்ன பண்ணோம்? அந்த ஒரு சாக்ரிஃபைஸை, அந்த ஒரு பலியின் ஜீவியத்தை நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, ஏதோ கொடுக்கணுமே தேவன் கேட்டாரே அப்படின்ற ஒரு எண்ணத்தோட கிடையாது. ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா வந்து நம்ம என்ன பண்ணோம், அனுதினமும் நம்ம என்ன பண்ணணும்னா அங்க கொடுக்கணும். அதான் சொல்றாரு, மற்றவங்களுக்கு நம்ம ஒரு முன்மாதிரியா இருக்கணுமா, நம்ம ஒரு எக்ஸாம்பிளா வாழணும். நம்மளை பார்த்து அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க கத்துக்கணும். அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை அங்க வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பழைய காலத்துல ஒரு விஷயம் பண்ணுவாங்க, பீஸ் ஆஃபரிங் கொடுப்பாங்களாம். அது எப்படி கொடுப்பாங்களாம்? வாலண்டரியா வந்து தேவனோட என்ன பண்ணுவாங்க, ஒரு சமாதானம். ஓகேங்களா, அது எப்படி கொடுப்பாங்களாம்? வாலண்டரி சாக்ரிஃபைஸா இருக்கும். இவங்களா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்க வந்து கொடுப்பாங்க. அதை கடமைக்குன்னு நம்ம பண்ணக்கூடாது. அதுக்கு என்ன சொல்லணும், கடமைக்கு பண்ணாம ஒரு ப்ரிவிலேஜா, சிறப்பு உரிமை சொல்லுவோம்ல, இது ஒரு ப்ரிவிலேஜ் எனக்கு. ஏன்னா நம்ம யாருடைய பிள்ளைகள்? தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ரெப்ரசன்டேட்டிவ். தேவனுடைய ஊழியத்தை தேவனே டைரக்டா வந்து செய்வாரா? அவரால் வர முடியுமா? அப்ப யாரை வச்சுதான் இங்க ஊழியத்தை செய்வாரு? அவருடைய பிள்ளைகளை வச்சுதான் செய்வார், அவருடைய ரெப்ரசன்டேட்டிவை வச்சுதான் செய்வார். அப்ப நம்ம ரொம்ப ப்ரிவிலேஜா எடுத்துக்கிட்டு நான் தேவனுக்காக ஊழியம் செய்யறேன், தேவனுடைய அது என்ன வேலையா வேணா இருக்கட்டும். ஓகேங்களா, எல்லாமே தேவனுடைய வேலை தான். பேசுறது மட்டும் தான் தேவனுடைய வேலையா? ஸோ எந்த வேலை செஞ்சாலுமே நம்ம எப்படிதான் செய்யணும் அப்படின்னா, இது தேவனுடைய வேலை. அது ரொம்ப ப்ரிவிலேஜா எடுத்துக்கிட்டு கடமைக்குன்னு செய்யாம நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஏன்னா பழைய ஏற்பாட்டில் வசனம் கொடுத்துருக்காரு. என்னன்னா 1 சாமுவேல் 11:15 அவங்க எப்படி கொடுப்பாங்களா, ரொம்ப சியர்ஃபுல்லா, ஜாயஸ், ரொம்ப சந்தோஷமா, உற்சாகமா, மகிழ்ச்சியா என்ன பண்ணுவாங்களாம், அந்த ஆஃபரிங்ஸை போயிட்டு அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்களோ அங்கே கொடுத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அதனால தான் அனுதினமும் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய பாதத்தில் உட்காந்துக்கிட்டு டெய்லி அவர் நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கணுமா. அவருடைய ஞானம், அவருடைய அறிவு, அதெல்லாம் எப்படி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்கணுமா. அதான் சொல்றேன், இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு சான்டிஃபிகேஷன் ப்ராசஸ் என்ன பண்ணிக்கலாம், வளர்ந்து கொள்ளலாம். அதுதான் என்னன்னா, ஒரு நம்மளே என்ன பண்ணிக்கலாம், பரிசுத்தமாக்கிக்கலாம் இருதய பூர்வமாக. ஓகேங்களா, ஒரு இருதய பூர்வமாக. ஏன்னா இருதயத்தை தான் தேவன் கேட்கிறாரு. என் மகனே எனக்கு என்னத்தை கொடுனாரு, இருதயத்தை தான். ஸோ நம்ம எந்த அளவுக்கு நம்மளே அனுதினமும் பரிசுத்தமாக்கிக்கிட்டே வரோம் அப்படின்றதான் சொல்ல, விடாமுயற்சியோட அனுதினமும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், நம்மளை பரிசுத்தம் அங்க ஆக்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அது வசனம் கோட் பண்ணியிருக்காரு, படிக்கலாம் பாருங்க. 1 யோவான் 3:16. 1 யோவான் 3:16. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம், நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ஓகேங்களா, அப்ப அவர்கிட்ட நம்ம என்ன வாங்கிட்டோம்? ஆமா, கடன் வாங்கி இருக்கிறோம். கரெக்டுங்களா, உயிரையே கொடுத்து நம்மளை மீட் எடுத்துட்டாரு. அந்த கடனை தான் நம்மள்ட்ட இப்ப என்ன கேட்டுட்டு இருக்கிறாரு, திருப்பி கேட்டுட்டு இருக்கிறார். ஒன்றும் புதுசாலாம் கேட்கல. ஓகேங்களா, வாங்கின கடனை திருப்பி நம்ம செலுத்த வேண்டியவர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதே படிச்சலாம். கலாத்தியர் 6:10. கலாத்தியர் 6:10. நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். ஓகேங்களா, ஸோ எல்லா விஷயத்துலையுமே என்ன அப்படின்னா, விசுவாச குடும்பத்துக்கு முதல்ல, அப்புறம் அவங்கள அப்படியே விட்டுருலாமா? உலகத்தார ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க, சத்தியத்தில் இல்லை, என்ன பண்ணலாம்? நீ பாபிலோன், உன்னோட நான் பேச மாட்டேன். அப்போ எல்லா இடத்துலையுமே நம்ம என்ன பண்ண வேண்டியவர்களாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அங்கே நன்மை செய்யணும். அதில் முதல்ல யார் அப்படின்னா விசுவாச குடும்பம். அடுத்தது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு கூட இருக்கிறவங்களும் என்ன பண்ணணும். இப்போ பேரண்ட்ஸாக இருக்கலாம், யாரை வேணா, ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் அதுக்குன்னு சத்தியத்தை பாதிக்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது. மீட்டிங் இருக்கு, அப்பா அம்மா போவேனான்றாங்க, என்ன பண்ணலாம்? அப்போ எது ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு நம்மளுக்கு தெரியணும். ஓகேங்களா, ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணிடணும்னா தேவனுடைய வேலைகள். அடுத்தது என்ன அப்படின்னா
உலகம் அவங்களுக்கும் நம்ம நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும். ஏன்னா நாளைக்கு அவங்கள ஆசீர்வதிக்க போகிறதே யார் தான்? நம்ம தான். ஓகேங்களா? அப்போ அந்த ஒரு கண்டிஷனுக்கு போகணும் அப்படின்னா அதை இங்கேருந்தே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம். ஸோ இதுதான் ஒரு பிரதர் வந்து சொல்லணும்னா, நம்ம எந்த அளவுக்கு திருப்பி நன்றி செலுத்துகிறோம் தேவனுக்கு. ஒரு எக்ஸாம்பிளில் பார்த்தது தான், 2 லட்ச ரூபா கொடுத்த அந்த மனுஷனுக்கு அவ்வளோ நன்றி உள்ளவர்களாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, பிதாவாகிய தேவன் அவர் யாரையே கொடுத்துருக்கிறார்? காஸ்ட்லி ப்ரைஸ். கரெக்டுங்களா? இருந்த ஒருத்தர் தான் அவரை நம்மளுக்காக என்ன பண்ணிட்டாருங்க? கொடுத்துட்டாரு. ஸோ அப்போ அவருக்கு நம்ம திருப்பி என்னத்தை செலுத்துவேன் அப்படின்ட்டு தான் இந்த ஒரு பாடத்தை என்ன பண்ணுறாரு அப்படின்னா முடிக்கல, சில கேள்விகளை கேட்டு என்ன பண்ணுறாருன்னா முடிக்கிறார். ஓகேங்களா? அந்த கேள்விகளை பார்த்து நம்மளாம் என்ன பண்ணிடலாம்னா இந்த ஒரு பாடத்தை முடிக்கலாம். டெய்லி டியூட்டிஸ். ஓகேங்களா? அனுதினமும் ஒரு புது சிருஷ்டி என்னென்னலாம் பண்ணணும், இல்லைன்னா இதெல்லாம் பண்ணுறோமா அப்படின்னு பிரதர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே கேட்குறாரு நம்மளை. டெய்லி டியூட்டிஸில் என்னென்னலாம் வரும்? நம்ம காலையில் ஏஞ்சிச்சோன்னா, ஆமாம், அலாரம் வச்சு சீக்கிரம் ஏஞ்சி பல் விளக்குறதுலேருந்து சாப்பிட்றதுலேருந்து காலை கடனை ஆஃபீஸ் போகிறது. கரெக்டுங்களா? இது எப்படி நம்ம டெய்லி கரெக்டாக பண்ணிக்கிட்டே வரோம். ஸோ அதே மாதிரி எதையும் பண்ணணும் அப்படின்னா இந்த கேள்விகளையும் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கே கேட்குறாரு. பார்த்தீங்கன்னா அதுக்கு வசனம் கொடுத்துருக்கிறாரு. என்ன அப்படின்னா 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5ஆம் வசனம். 2 கொரிந்தியர் அதிகாரம் 10 வசனங்கள் 4 முதல் 5 வரை. எங்களுடைய பேராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். ஓகேங்களா? நம்மளோட அப்போஸ்தலனாகிய பவுல், ஓகேங்களா, அவர் எழுதுனா இப்படி தான் எழுதுவார். கரெக்டுங்களா? எல்லாத்தையும் சரியாக பண்ணிட்டு என்ன பண்ணுவார்? தேவனுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பார். கரெக்டுங்களா? ஸோ ஒரு எக்ஸாம்பிளாக இந்த வசனத்தை கொடுத்துட்டு ஒரு கேள்வியாக கேட்குறாரு. என்ன அப்படின்னா, நம்முடைய நடைமுறையில் நம் அன்றாட வாழ்வில் இந்த நன்றி செலுத்தும் தியாகத்தை எவ்வாறு மேற்கொள்வது? அப்படின்னா அனுதினமும் நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கிறோமா அப்படின்றத நம்மளே என்ன பண்ணிக்கலாம்? கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த கேள்விகளை வச்சு. சிஸ்டர் நீங்கள் இதை படிங்க. இல்லை இது லிஸ்ட் இருங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் இருக்குது ஆர்டிக்கல். ஸோ அது தமிழில் வந்து கூகுள் டிரான்ஸ்லேட் போட்டிருக்கோம். கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருந்தால் தயவுசெய்து மன்னிக்கவும். ஓகேங்களா? தமிழில் மட்டும் படிச்சிருங்க சிஸ்டர். ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேட்குறாரு அப்படின்னா, தினமும் அவருடைய வார்த்தையை படிக்க நாம் நேரத்தை கண்டுபிடிக்கிறோமா? ஏனென்றால் நமக்காக அவருடைய சித்தம் என்ன என்பதை அதில் கண்டுபிடிப்போமா? ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் விஷயமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, பைபிள் எடுத்து படிக்கணும். ஓகேங்களா? படித்து அதில் தேவன் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறார் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஏன்னா நமக்காக அவருடைய சித்தம் என்ன என்பதை அதில் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஒருத்தருக்கும் ஒரு விதமாக இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ நம்மளை எதுக்காக இந்த ஒரு காலிங்கில் தேவன் கூப்பிட்டுருக்கிறாரு? சரீரம் வந்து எப்படி இருக்குங்க? எல்லாம் ஒரே வேலையை செய்யுமா? சரீரம் ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கும். கை ஒரு வேலை செய்யும், கால் ஒரு வேலை செய்யும், எல்லாமே ஒரு வேலை செய்கிற மாதிரி நம்மளுடைய வேலை என்ன, நம்மளுடைய சித்தம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். எங்கே தான் போய் படித்து செய்யணும் அப்படின்னா வேதத்தை முதல்ல டெய்லி படிக்கணும். ரெண்டாவது, பெரிய விஷயங்களில் மட்டுமல்ல சிறிய விஷயங்களிலும் கடவுளுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பதன் மூலம் வாழ்க்கையின் ஒவ்வொரு பிரச்சனையும் தீர்க்கப்படும் என்று நாம் உண்மையிலேயே நம்புகிறோமா? ஓகேங்களா? அப்படின்னா பெரிய பெரிய விஷயங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோங்க? தேவன்கிட்ட போய் நிற்போம். கரெக்டுங்களா? அவர்கிட்ட போய் நின்றுட்டு என்ன பண்ணுவோம்? இந்த ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் கேட்போம். கரெக்டுங்களா? சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்மளே டிசிஷன் எடுத்துரும். ஏன்னா தேவனால என்ன பண்ண முடியாது. அப்படியா? நம்மளே முடிவு எடுத்துக்கிறது. இதுக்கெல்லாம் எதுக்கு தேவன்கிட்ட போயிட்டு? அதுதான் சொல்றாரு, பெரிய விஷயமா இருந்தாலும் சின்ன விஷயமா இருந்தாலும் நம்ம எங்க போய் நிக்கணும்? தேவன்கிட்ட தான் அங்கே போய் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறோம். ஸோ அந்த ஒரு ப்ராக்டிஸ் நம்மள்ட்ட வந்து அங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, டூ வி ட்ரூலி பிலீவ்? ஓகேங்களா? நம்ம அதை வந்து நம்புகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அடுத்த மூன்றாவது ஒரு விஷயம், தொடர்ச்சியான நன்றி உணர்வை கொண்ட ஜெப வாழ்க்கை நம்மிடம் உள்ளதா? ஓகேங்களா? ப்ரேயர் லைஃப் எப்படி இருக்கணுங்க? கண்டினியூவல் தேங்க்ஃபுல்னஸ், நன்றி செலுத்தணும். ப்ரேயரில் அனுதினமும் முடிஞ்சால் ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி கூட என்ன பண்ணலாங்க? போயிட்டே இருக்கோம் பைக்கில், தேவன் பேசினா கேட்க மாட்டாரா? எப்பப்பெல்லாம் நம்மளுக்கு வேணுமோ அப்பப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த
ஜெப வாழ்க்கை, நன்றி செலுத்துறதுல. ஓகேங்களா? பின்னாடி ஒரு பாயிண்ட் வருது, இதை குறித்து நம்ம பார்க்கலாம். 4வது ஒரு பாயிண்ட், தந்தை நமக்காக செய்யும் அனைத்தையும் நாம் கவனிக்கிறோமா? அது எவ்வளவு அற்பமானதாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? அப்பா நம்மளுக்கு எவ்வளோ ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் அதை நம்ம கவனிச்சு பார்க்குறோமா? என்ன வேணா சின்ன, நம்ம பெரிய விஷயமா இருந்தால் என்ன பண்ணுவோம், அதில் நம்மளுடைய ஃபோக்கஸ் இருக்கும். சின்ன சின்ன விஷயம், ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன், டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வரோம், சேஃபாக வந்துடுறோமா? அது பெரிய விஷயமாவே நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா டெய்லி என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? எத்தனை பேர் சேஃப் இல்லாமல் வீட்டுக்கு வராங்க, கரெக்டுங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஒரு பெரிய விஷயமாவே பார்க்க மாட்டோம். போனோம் வந்தோம் அப்படின்னு இருக்கும். ஆனால் யார் நம்மளோட கூட வந்துக்கிட்டே இருக்கிறா? தேவ தூதர்கள் நம்மளுக்காக காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ சின்ன சின்ன விஷயம் டெய்லி லைஃப்பில் நம்ம என்ன பண்ணிகிட்டே இருப்போம்னா மறந்துடுவோம். ஸோ சின்ன விஷயமா இருந்தாலும் தேவன் நம்மளை எப்படிலாம் வழி நடத்துகிறார் அப்படின்ற ஒரு கவனம் நம்மளுக்கு அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்தது 5வது ஒரு விஷயம், நம் ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு குறைவாகவும் வாழ்க்கையின் சூழ்நிலைகளுக்காக அவருக்கு நன்றி தெரிவிக்கவும் நாம் அவரை அணுகுவது குறைவாக இருக்கிறதா? ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். என்ன அப்படின்னா, ஆர் வி அப்ரோச்சிங் ஹிம் லெஸ் அண்ட் லெஸ் டு கிராண்ட் அவர் டிசைர்ஸ்? ப்ரேயர் பண்ணலாம் போவோம், என்ன கேட்டுகிட்டே இருப்போம், எனக்கு அது வேணும் இது வேணும், ஒரு லிஸ்ட் வச்சுட்டு தான் போவோம், கரெக்டுங்களா? ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் அப்படியே வச்சுருப்போம், ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போயிட்டு கேட்டுகிட்டே இருப்போம் தேவன்கிட்ட. அது கம்மியாகணுமா? என்ன சொல்ற, லெஸ் அண்ட் லெஸ், நாளுக்கு நாள் நம்ம கேட்குற விஷயம் கம்மியாயிடணும். எது ஜாஸ்தி ஆகணும், மோர் அண்ட் மோர் எது ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, தேங்க்ஸ் கிவிங். எனக்கு இன்னைக்கு எவ்வளவோ கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நான் என்ன உங்களுக்கு செலுத்துறேன், நன்றி செலுத்துறேன். ஸோ கேட்கறது கம்மியாயிட்டு நன்றி செலுத்துறது என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நாளுக்கு, ஏன்னா எவ்வளோ டெய்லி கொடுத்துருக்காரு நம்மளுக்கு, அது எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னா நன்றி செலுத்திக்கிட்டே அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 6வது ஒரு விஷயம், நமக்கு கொடுக்கப்பட்ட அற்புதமான வார்த்தைகளை நாம் தினமும் பேச முயற்சிக்கிறோமா? ஓகேங்களா? அது என்னன்னா தமிழ் டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் இதுவாக இருக்கும், நம்ம அதனால உங்களுக்கு சரியாக புரியாது சம்டைம்ஸ். டு யூ அட்டெம்ப்ட் டு டெய்லி ஸ்பீக் ஃபார் தி ஒண்டர்ஃபுல் வேர்ட்ஸ்? எக்லீஷியாவில் இருக்கும்போது நம்ம எப்படி பேசுவோம், அன்பான சகோதர சகோதரிகளே, கரெக்டுங்களா? வீட்டுக்கு போனா அப்போ அந்த அற்புதமான வார்த்தைகள் இங்கே பசங்களை எப்படி கூடுவோம், வீட்டில் எப்படி கூடுவோம், நீங்களே யோசிச்சுக்கோ, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே யோசிச்சுக்கோ. ஓகேங்களா? எல்லா வார்த்தைகளும் வரும்ல. ஸோ அதுதான் சொல்றாரு, அற்புதம் ஒண்டர்ஃபுல் வேர்ட்ஸ் நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னா பேசுறதுக்கு அட்டம் பண்ணணும். அதுதான் சொல்றாரு, வராது அட்டம் பண்ணுங்க, சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்மளை. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு முயற்சி நம்மள்ட்ட அங்கே இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அடுத்தது 7வது ஒரு விஷயம், ஒரு துண்டு பிரதி அல்லது வரவிருக்கும் ராஜ்யத்தை அறிவிக்கும் ஒரு வார்த்தை போன்ற பாவம் மற்றும் அதிக சுமை நிறைந்த உலகத்திற்கு ஆறுதல் அளிக்க ஒவ்வொரு நாளும் ஏதாவது வழியை கண்டுபிடிக்கிறோமா? ஓகேங்களா? என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நீங்கள் அதை படிக்காதீங்க, உங்களுக்கு புரியாதுன்னு நான் அதனால சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, அணுதினமும் யாரையாவது ஒருத்தர்கிட்ட போய் ட்ராக்ஸ் மாதிரி கொடுத்து சத்தியத்தை சொல்கிறோமா தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து? ஹெரால்டிங் தி கம்மிங் கிங்டம். ஹெரால்டிங்னா என்ன சொல்லுவோம், அறிவிக்கிறது. ஓகேங்களா? போய் அறிவிக்கிறோமா தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து? ஓகேங்களா? அங்கே என்ன கல்ச்சர்னா ட்ராக்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ட்ராக்ஸ் கூட கொடுக்கலாம், கரெக்டுங்களா? அடிச்சுட்டு டேட்டு டைம் போடாமல் என்ன பண்ணிக்கலாம், ஐ ஓப்பனிங் பாயிண்ட்ஸை மட்டும் அடித்து வச்சுக்கிட்டு பேச நம்மளால் முடியல, ஒரு 2 நிமிஷம் தான் டைம், ஒரு நிமிஷம் டக்குன்னு ட்ராக்ஸை கொடுத்து படிச்சுட்டு அவங்களுக்கு என்ன பண்ணலாம், ஃபோன் கூட பண்ணலாம். ஸோ அந்த இது அங்கே இருந்திருக்கு. டெய்லி சொல்கிறாரு, டெய்லி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஒரு பாவமான ஒரு சூழ்நிலையில் இந்த உலகத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க இந்த ஜனங்கள், அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து டெய்லி நம்ம போய் சொல்கிறோமா? அது நம்மளுடைய கடமை. அது கடமை எப்படி பண்ணணும், கடமையாக பண்ணக்கூடாது, சந்தோஷமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்தது படிக்கலாம். அறுவடையை விரைவுபடுத்துவதற்கு அதிக வழிகள் மற்றும் வழிகளுக்காக நாம் தினமும் ஜெபிக்கிறோமா? ஆமாம், ஹார்வெஸ்ட் சீக்கிரம் முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணுறோமா? ஏன் காஞ்சிபுரம் வரைக்கும் வண்டி ஓட்ட முடியலண்ணா, எதுக்காக? நம்ம ப்ரேயர் பண்ணுறதே கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்னா ஹார்வெஸ்ட் முடிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம போக மாட்டோம்.
அப்ப நம்ம ப்ரேயர் பிரதர் என்ன சொல்றாருன்னா, ப்ரேயர் பண்றோமா ஹார்வெஸ்ட் சீக்கிரம் முடியணும், உங்களோட ராஜ்யம் சீக்கிரம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்றோமான்னு கேட்கிறாரு. அப்ப ப்ரேயர் பண்ற மனசு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வரணும். அப்பனா அந்த அளவுக்கு நம்ம ஓடும் போது தான் தேவன்கிட்ட போய் என்ன சொல்லுவோம், தேவனே சீக்கிரம் ஹார்வெஸ்ட்டை முடிங்க, நான் ரெடி ஆயிட்டேன், மணி ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. கரெக்டுங்களா? ஸோ அந்த அளவுக்கு ப்ரேயர் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், அதுக்கேற்ற டெவலப்மெண்ட் நம்மள்ட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்தது படிக்கலாம். சேவையில் அதிக வாய்ப்புகளை பெற விரும்புகிறோமா? அவற்றை கண்டுபிடித்தவுடன் மனப்பூர்வமாக கலப்பையில் நம் கையை வைக்கிறோமா? ஓகேங்களா? அப்படின்னா இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உலகத்துல இல்ல, எங்க தேவனுடைய வேலை இல்லை, இவ்வளோ வேலை இருக்கு, இதை நம்மளா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த வேலைகளை நம்மளா வந்து செஞ்சு என்ன பண்ணோம், மனப்பூர்வமாக. ஓகேங்களா? கடமைக்கோ வேற எந்த நோக்கத்துக்காகவும் இல்லை, மனப்பூர்வமாக தேவனுக்குன்னு நம்ம வந்து அங்க என்ன பண்ணணும்னா அங்க செய்யணும். ஓகேங்களா? ஸோ அதை தான் அங்க சொல்லிட்டு இருக்காரு. அடுத்தது, நம் சகோதரர்களுக்கு சேவை செய்வதற்கும் அவர்களின் சுமைகளை குறைப்பதற்கும் ஒவ்வொரு நாளும் வழிகளை தேடுகிறோமா? ஓகேங்களா? பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? எந்த சூழ்நிலையில ஏதோ ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ணணும், அதுல ஷேர் பண்ணணும். ஓகேங்களா? அவங்களோட பேர்டன்ஸை அதெல்லாம் நம்ம யோசிக்க முடியாது, நம்ம கஷ்டமே பெரிய விஷயமா இருக்கும், நம்மளுக்கு யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படிதான் யோசிச்சுட்டு இருப்போம். கரெக்டுங்களா? அந்த மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். நம்ம மற்றவங்களுடைய கஷ்டத்தை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய கஷ்டத்துல போயிட்டு என்ன பண்ணணும், ஷேர் பண்ணி அந்த கஷ்டத்தை இறக்குறோமா? அடுத்தது, அவர்களை இறைவனுடையது என்று அடையாளப்படுத்தும் வளர்ச்சியை கண்டு நாம் அவர்களை நேசிக்கிறோமா? ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சகோதர சகோதரிகள் நாளுக்கு நாள் வளர்றாங்கன்னு வச்சுக்கோங்க சத்தியத்துல. ஸோ அது தேவனுடைய கிருபை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மேல நம்ம நிறையா அன்பு செலுத்துறோமா? ஸோ அந்த ஒரு விஷயம் கேட்குறாரு. அடுத்தது படிக்கலாம். அவர்களை பற்றி மற்றவர்களுடன் விவாத பொருளாக ஆக்காமல் அல்லது அவர்களை பற்றி சிந்தித்து அவர்களின் தவறுகளுக்கு தன்மையை கொடுப்பதன் மூலம் அவர்களின் குறைபாடுகளையும் நாம் கவனிக்காமல் மறைக்கிறோமா? ஓகேங்களா? என்ன சிம்பிளா அப்படின்னா, ஒரு பிரதரையோ ஒரு சிஸ்டரோ இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அவங்க என்ன பண்ணலாம், ஒரு பிளெமிஷ் இல்லை இம்பர்ஃபெக்ஷன், அதனால அவங்க என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு தவறு செஞ்சிருக்கலாம். அந்த தவறையே பத்தி பேசிட்டு இருக்கிறது. அன்னைக்கு ஃபுல்லா டாபிக் யாரு, ஆமா, டாக் ஆஃப் தி டவுன்லாம் போடுவாங்களா, அந்த மாதிரி டாக் ஆஃப் தி எக்லீஷியாவே யாராவது ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ இருக்கும். அது அன்னையோட முடியாது, என்ன ஆகும், அந்த வாரம் ஃபுல்லா ஃபோனில் கண்டினியூ ஆகும், மாசம் ஃபுல்லா கண்டினியூ ஆகும். அதுக்கு தாங்க சொல்லிருக்காரு, இதெல்லாம் நம்ம பண்றோமா, மாத்திக்கணும். அடுத்தது, அவர்களின் ஆன்மீக மற்றும் தற்காலிக தேவைகள் இரண்டையும் நாம் அறிந்திருக்கிறோமா? எப்போதாவது உதவி செய்ய விழிப்புடன் இருக்கிறோமா? ஓகேங்களா? இப்போ அவங்க அந்த மாதிரி தவறுகள் செய்யறாங்க அப்படின்னு சொல்லும் போது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அவங்க என்ன பண்றாங்க, ஏதோ ஒரு குறைபாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லைன்னா அவங்களோட பிசிக்கலாவே டெம்போரல் ஒர்க் சொல்றாரு. ஓகேங்களா? இப்போ ஒரு பிரதரோ ஒரு சிஸ்டரோ அவங்க வீட்டில் போய் பார்த்தா தான் தெரியும் அவங்க என்ன சூழ்நிலையில இருக்காங்கன்னு. அவங்க தப்பு செய்யறாங்க நம்ம சொல்லிட்டே இருப்போம். வீட்டில் போய் சூழ்நிலை பிசிக்கலா பார்க்கணும், பார்த்தாதான் அந்த சகோதரன் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு நம்மளுக்கு தெரியும். இங்க உட்காந்து நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகாதுங்க, இறங்கி அங்க வேலை செய்யணும். கரெக்டுங்களா? ஸோ அதுதான் சொல்றாரு, அவங்களோட ஸ்பிரிச்சுவல் லைஃபும் அவங்களோட டெம்போரல் பிசிக்கல் எதுவுமே வந்து ஒழுங்கா போயிட்டு இருக்குதா இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும், அங்க போய் உதவி செய்யணும். ஸோ அதை நம்ம பண்ணிட்டு இருக்கிறோமா? இதெல்லாம் பண்ணுனா என்னன்னு பார்த்துட்டு இருக்கோம், அதை மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் கிவிங் டு காட், தேவனுக்கு நன்றி செலுத்துறோமா? எதன் மூலியமா? இதெல்லாம் செய்யறதுனால. அப்போ ஒரு பிரதரை போய் வீட்டில் பார்த்துட்டு வர்றது என்னன்னு அர்த்தம், டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இதுக்கு நான் என்ன பண்ணியிருப்பேன், ஆஃபீஸில் போய் எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பேன் அப்படி யோசிக்கக்கூடாது. அது தேவனுக்காக நம்ம நன்றி செலுத்திட்டு இருக்கிறோம். ஏன்னா அவர் எவ்வளோ நம்மளுக்காக பண்ணியிருக்காரு, நம்ம திருப்பி என்ன பண்றோம், நன்றி செலுத்துறோம் இந்த வகையில எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்தது படிக்கலாம். எப்போது எங்கு தேவைப்படும் போது நமது நேரத்தையும் நம்முடைய பொருளையும் நாம் கொடுக்கிறோமா? ஓகேங்களா? நம்மளுடைய நேரம், அதுக்கப்புறம் நம்மளுடைய பொருள்கள், தேவன் என்னென்னலாம் கொடுத்துருக்கிறாரோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், எப்பப்ப தேவைப்படுதோ தேவனுக்குன்னு எடுத்து கொடுத்துட்டே இருக்கணும். அவ்வளவுதான். அடுத்தது 15. தனிப்பட்ட உரையாடல்களிலோ அல்லது கூட்டங்களிலோ எப்பொழுதும் ஏதாவது கொடுக்க வேண்டும் என்பதற்காக நாம் தேவ வசனங்களை படிக்கிறோமா? ஓகேங்களா? அப்படின்னா நம்ம வந்து படிக்கிறோம், சப்ஜெக்ட்ஸ் கேட்கிறோம், எவ்வளோ விஷயங்கள். இங்க படிக்கிற விஷயத்த சொல்றாங்க. எதுக்கு படிக்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம பெரியன் டிஸ்கஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பெரியன் டிஸ்கஷன்ல பேசணுமேன்னு படிக்க கூடாது. அவர் என்ன பாயிண்ட் சொல்றாரு அப்படின்னா, அங்க வந்து சொல்லணும்,
எதுக்கு அப்படின்னா நம்ம சொல்றது மற்ற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியா இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா படிச்சுட்டு அங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போறோம். இது வெறும் வெறியன் மட்டும் இல்ல, பிரைவேட் கான்வர்சேஷனும் சொல்றான். ஒரு பிரதரோ ஒரு சிஸ்டரோ நம்மள்ட்ட ஏதோ ஒரு ஹெல்ப் கேட்கறாங்கன்னா உடனே வசனத்தை எடுத்து வச்சு, பிரதர் இந்த மாதிரி இருக்கு, ரசல் பிரதர் இந்த மாதிரி நம்ம 7ஆம் தூதன் ஒரு ஆர்டிகல் இப்படி எழுதி இருக்கிறாரு, ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிக்கலா டீட் பண்ணலாம். ஸோ எடுத்து அவங்களுக்கு சொல்றதுக்காக நம்ம என்ன பண்ணணுமா, நிறைய படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 16, எல்லா சந்தர்ப்பங்களிலும் நம் சகோதரர்களை சந்திப்பதில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோமா? ஆமா, இது என்னதுங்க? ஆமா, கண்டிப்பா நம்மளுக்கு தேவை. கரெக்டுங்களா? வி டிலைட், டிலைட்னா மகிழ்ச்சியா இருக்கணும். எதுக்கு? நம்மளோட சகோதர சகோதரிகளை ஆமா பார்க்கறதுக்கு. ஓகேங்களா? ஸோ எல்லாம் ஆன் ஆல் அக்கேஷன், ஒரு சகோதரர் வராரு, ஒரு சகோதரங்க வராங்க, யாராவது உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களோட ஒரு ஃபெலோஷிப் வச்சுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணுங்க, ஏன்னா லோக்கலாக நம்ம எல்லாருமே வச்சுக்குவோம். கரெக்டுங்களா? ஸோ மற்ற இப்போ வெளியூர்ல இருந்தெல்லாம் வராங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், அவங்க எதுக்காக வராங்க, சப்ஜெக்ட் எடுக்க வராங்க. சப்ஜெக்ட் எடுத்துட்டு அவங்க என்ன பண்ணிடுவாங்க, போயிடுவாங்க. அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க. நம்மளுடைய வேலை என்ன, சப்ஜெக்ட் கேட்கறது. சப்ஜெக்ட் கேட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், வீட்டுக்கு போயிடலாம். அவங்க அவங்க வேலையை செய்யட்டும், நாங்கள் எங்கள் வேலையை செய்கிறோம். அப்படி இல்லை. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஒரு ஃபெலோஷிப், அந்த சகோதர ஸ்நேகத்துக்கு அவர் என்ன சொல்றாருன்னா ஆன் ஆல் எப்பப்பெல்லாம் சூழ்நிலை கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், மகிழ்ச்சியோட அந்த ஒரு சகோதர ஸ்நேகத்தை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா வளர்த்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்தது, கூட்டங்களை நமது தனிப்பட்ட பொறுப்பாக ஆக்கி அதில் கலந்து கொள்ள வேண்டிய தேவையை நாம் உணர்கிறோமா? ஆமாம், காலையில் சண்டே காலையில் யாரும் வந்து நம்மள்ட்ட சொல்லக்கூடாது இன்னைக்கு மீட்டிங் இருக்கு கிளம்பி சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டுங்களா? இட் இஸ் அ பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒருத்தவங்க அதுதான் கான்செக்ரேஷன் லைஃப். பேப்டிசமுக்கும் கான்செக்ரேஷனுக்கும் அதான் டிஃபரன்ஸ். பேப்டிசம் எடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க, போகணுமே கடமைக்கு என்ன பண்றது, கான்செக்ரேஷன் அந்த ஒரு அர்ப்பணிச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, டைமுக்கு என்ன பண்ணணும், இன்னைக்கு தேவனுடைய மீட்டிங் இருக்கு, சண்டேன்னு சொல்ல என்னைக்கா இருந்தாலும். ஓகேங்களா? அப்போ அந்த பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்துக்கிட்டு என்ன பண்ண, உள்ள ஃபீல் எ பர்னிங், உள்ள எரியணுமா, இன்னைக்கு மீட்டிங் இருக்கு நம்ம என்ன பண்ணிடணும், போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த உள்ள ஒரு உணர்வு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்தது படிக்கலாம். தற்போது இருக்கும் அனைவரின் இதயங்களையும் மகிழ்விக்க முயல்கிறோமா? ஆமா, நம்மளை சுத்தி இருக்க எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கிறோமா, அது வீடா இருந்தாலும் சரி, எக்லீஷியாவா இருந்தாலும் சரி. ஓகேங்களா? ஸோ அது ஒன்று. அடுத்தது படிக்கலாம். இரவில் பகலை முடிக்கும் போது நாம் செய்ததையும் சொன்னதையும் மதிப்பாய்வு செய்கிறோமா? ஓகேங்களா? இது இங்கிலீஷ்ல படிங்க, தமிழ் டிரான்ஸ்லேஷன் ரொம்ப இதுவா. At night படிங்க. At night, as we end the day, do we review what we have done and said? ஓகேங்களா? நைட் ஒரு நாளும் நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம், டு வி ரெவ்யூ, என்னென்னலாம் இன்னைக்கு நம்ம செஞ்சுருக்கோம், பைபிள் படித்தோமா, சப்ஜெக்ட் கேட்டோமா, பொய் பேசினோமா, ஆஃபீஸில் யாரையாவது திட்டினோமா, எல்லா விஷயத்தையும் தேங்க்ஸ் பண்ணோமா தேவனுக்கு, எல்லா விஷயத்தையும் ரெவ்யூ பண்ணிட்டு மிஸ் பண்ணியிருக்கோம்னா அடுத்த நாள் என்ன பண்ணக்கூடாது, எதுக்கு ரெவ்யூ பண்ணணும், ஆஃபீஸ்லேயே ப்ராஜெக்ட் ரெவ்யூ மீட்டிங்லாம் வைப்பாங்க. எதுக்கு வைப்பாங்க, தப்பே நடந்துடக்கூடாது, அதுக்காக தான் 4-5 ரெவ்யூ மீட்டிங் வைப்பாங்க. அப்படியும் அது என்ன ஆகிடும். ஓகேங்களா? அப்போ நம்ம எத்தனை வாட்டி ரிவ்யூ பண்ணணும், கரெக்டுங்களா? ஸோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளை அனுதினமும் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், நம்ம பண்ணுற எல்லா கிரியைகளையும் நம்ம என்ன பண்ணணும்னா அங்கே ரிவ்யூ பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்தது, நமது கதாபாத்திரங்களின் வளர்ச்சியில் சில முன்னேற்றங்களை காண்கிறோமா? ஓகேங்களா? இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன தெரியும், நம்மளுடைய கேரக்டர் டெவலப்மெண்ட்டு. ஓகேங்களா? அது நம்மளுக்கே தெரியணும். ஓகேங்களா? போன வருஷம் இவ்வளோ கோவப்பட்டேன், இந்த வருஷம் கம்மியாயிடுச்சு, அடுத்த வருஷம் இன்னும் கம்மியாகணும், அப்படியே போகணுமா வழியே ஆசிலேட் ஆகக்கூடாது. ஸோ அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்டு நம்மள்ட்ட இருந்துக்கிட்டே இருக்கணும். அடுத்தது, நாம் நமது தோல்விகளை ஒப்புக்கொண்டு அடுத்த முறை முயற்சி செய்து சோதிக்கப்படும் போது சிறப்பாக செய்வதற்கான வழிகளை தேடுகிறோமா? ஓகேங்களா? இப்போ ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா உடனே என்ன பண்ணக்கூடாது, டிஃபெண்ட் பண்ணக்கூடாது, நான் தப்பே செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு. தப்பு செய்கிறது எல்லாருமே தான் செய்வோம். கரெக்டுங்களா? எல்லாருமே இதில் தான் இருக்கும், மாம்சத்தில் ஆதாமோட சந்ததியின் இதில் தான் இருக்கும். ஸோ அதனால் தப்பு செய்கிறது இயல்பு தான். அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செஞ்சுட்டோன்னா ஃபஸ்ட்டு ஒத்துக்கணும், அந்த ஒரு மனசு நம்மள்ட்ட இருக்கணும். ஓகேங்களா? அதை நம்ம ஒத்துக்கிட்டு அடுத்த வாட்டி தேவன் வாய்ப்பு கொடுக்கும் போது என்ன பண்ணிடணும் அப்படின்னா அதை தப்பு இல்லாமல் செய்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். கடைசியாக ஒரு விஷயம் படிச்சிடலாம். அன்றைய தினம் இறைவன் நமக்கு கொடுத்த பாடங்களை எல்லாம் நாம் பார்த்து கற்றுக்கொண்டோமா? ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டெய்லி நம்மளுக்கு தேவன் கொடுக்குற அநேக அனுபவங்களை
நம்ம பார்த்து கற்றுக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நம்ம நாளுக்கு நாள் அந்த ஒரு குணலட்சணத்தில் அங்கே வளர்றவர்களாக இருக்கணும். இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, தேவனுக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கிறோம். இந்த வகைகள்லாம் நம்ம போய் தேவனுக்கு காசு கொடுக்கறதோ இல்லை போயிட்டு வேற ஏதாவது விஷயம் செய்கிறதோ அது ஓகே தான். ஆனால் அது எல்லாத்தோட எதை தான் கேட்குறாருன்னா, இருதயத்தை தான் கேட்குறாரு. கரெக்டுங்களா? ஸோ அந்த இருதயத்தை நம்ம போய் கொடுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அங்கே கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். கடைசி ஒரு வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் வசனம் 22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். ஓகேங்களா? ஸோ கர்த்தர் தான் நம்மளை என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அங்கே பிளஸ் பண்ண முடியும், ஆசீர்வதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் அவர் எதிர்பார்க்குற அந்த ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணிடணும், கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அனுதினமும் கான்ஸ்டண்ட்டாக, கடமைக்கு இல்லை, வாலண்ட்ரியாக சாக்ரிஃபைஸ் பண்ணணும். யாரும் வந்து சொல்லி என்ன பண்ணக்கூடாது, அந்த ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது. ஸோ இருதயத்தை மட்டும்தான் தேவன் அங்கே என்ன பண்ணுறாருன்னா அங்கே கேட்குறாரு. இருதயத்தை கொடுத்தாவே என்ன அர்த்தமா, எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். என்ன வேணா இருக்கலாம் உலகத்தில், தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவருக்காக நம்மளுடைய இருதயத்தை மாற்றிக்கிறோம் அப்படின்னா, தேவன் எப்படி பார்க்குறாரோ நம்ம எல்லாத்தையுமே கொடுத்துட்டோம் அவருக்கு. அவ்வளோதான். அவருக்கு சரண்டர் ஆகிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்த ஒரு வாழ்க்கையை என்ன பண்ண முடியும்னா வாழலாம். அதான் சொல்ற ஃபுல் ஒபீடியன்ஸ் டு காட். முற்றிலுமா நம்ம கீழ்ப்பணிஞ்சிட்டோம் தேவனுக்கு அப்படின்னா இஸ் த சின்சியர் ஃபார்ம் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங். எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு தேவனுக்கு நன்றி செலுத்துறோம். அப்போ கீழ்ப்படியாமல் இருக்கோம் அப்படின்னா நன்றி அதாவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நடக்கிறோம் அப்படின்னா நன்றி செலுத்தாமல் இருக்கும். அப்போ எந்த அளவுக்கு அதான் ஃபுல் ஒபீடியன்ஸ்ன்னு சொல்கிறார். ஓகேங்களா? அதுதான் நேர்மையான ஒரு நன்றி செலுத்துகிற ஒரு விஷயம். இது ரொம்ப மனப்பூர்வமாக உண்மையாக வந்து தேவனுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த நன்றி செலுத்துகிற அந்த ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை அனுதினமும் நம்ம அனைவருமே செஞ்சு தேவனுடைய பாதத்தில் சென்று சேருவோம். இது மட்டுமாய் பொறுமையை கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தேங்க்யூ.